ஹாய் ஹலோ டார்மிஸ் அனிஷா எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? எல்லாருமே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லாரையும் பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் ஒன் ஷார்ட்டாக போடுறேன் 10K ஸ்பெஷல் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் பேசி அதை ஒன் ஷார்ட்டாக போடாமல் 2 ஷார்ட்டாக போட்டிருப்பேன். எப்போயுமே டாக் ஃபிக்ஸ் சேனலோட அட்மினோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். 1 ஷார்ட்னு 2 ஷார்ட்டாக போடுறது அது கொஞ்ச நாளாகவே இப்படி தான் இருக்குது. எனவே எல்லோரும் கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு ஸ்டோரி போடுங்க, 10Kக்கு எல்லாம் கங்க்ராஜெலாம் பண்ணியிருந்தீங்க, பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. எல்லாமே உங்களால் தான். எல்லோரும் என்கிட்ட சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்யூ. எஃப்எஃப் ப்ளஸ் என்னோடய எடிட் எல்லாத்துக்குமே எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்கும்போது. எப்பயுமே இந்த சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே. பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டை சீக்கிரம் போட்டுடுறேன். ஆக்சுவலாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? என்ன பிடிச்சிருக்குலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? அப்படிலாம் பிடிச்சிருக்கதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ல. என்ன கமெண்ட் போடவே எல்லாம் யோசிக்கிறீங்க. எனிவே போட்டால் நல்லாயிருக்கும், போடுங்க, கமெண்ட்லாம் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கள், பிடிக்காததெல்லாம் சொல்லுங்கள், அப்போ தானே நல்லாயிருக்கும். எனிவே போடுறவங்களுக்குலாம் தேங்க்ஸ்டா. ஓகே. காதல் பிசாசே பார்ட் 2 பார்த்துருந்து எல்லோரும் சூப்பராக இருந்துச்சு. ஐயோ என்ன முடிச்சிட்டிங்க, என்ன அடுத்து அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி அதையுமே 2 ஷார்ட்டாக போடலான்னு இருந்தேன், முடியலை. லாஸ்ட்டு பார்ட்டாக கொண்டு வந்துடுங்க. இதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக முடிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடிச்சிடுவேன். இது ஏன்னா லாஸ்ட்டு பார்ட்டு முடிச்சே ஆகணும், ஏன்னா அதுக்கப்புறம் கதை இல்லை, கொஞ்சம் தான் முடிச்சிடலாம். ஓகே. காதல் பிசாசே 1, 2 பார்க்காதவங்க பாருங்கள், பார்த்தா கண்டிப்பாக புரியும். அண்டு பார்த்துட்டு 3rd பாருங்க புரியும். ஓகே. இருந்தாலும் நான் ஒரு 1 லைனாக சொல்லிட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போவேன். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம ஜிகுக் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? பார்க்காதவங்க நம்ம சேனலில் நான் போடுறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதுலேயும் பாருங்கள். அதில் நான் ஸ்டோரியில் போடுவேன். அப்போ ஜிகுக்கோட அப்டேட்டு என்னோடய சேனலில் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் சேனலில். ஓகே. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ரொம்ப ஜிகுக் மூமெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. அதுவும் ஜேகேப்பா ஜிமினை எனக்கு தான் எப்போயாவது என் மைண்ட் வாய்ஸ், டேய் கொஞ்சமாவது அவனை தனியாக விடண்டா, எப்போ பார்த்தாலும் கூடவே இருக்கிய பாடி கார்டாக என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்கிற பாடி கார்டோட நம்ம ஜேகே தான் அவருக்கு ஸ்பெஷல் பாடி கார்டு. எனவே அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. லாஸ் வேகாஸில் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால லாஸ் வேகாஸ் 4வது நாள் இன்றைக்கி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இதை நான் எப்போ விடுவேன்னு தெரில, இன்றைக்கி ஈவினிங்கே விட்டுட்டா ஓகே. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு என்ன அது அன்றைக்கி நேரத்தை இன்றைக்கி பேசுகிறாங்கிற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா நான் பாதி பேசிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் வந்துடும், இல்லையா நான் முடிக்கணுன்னா முடிச்சிடுவேன், அது மாதிரி தான். எனவே எல்லோரும் ஜிகுக் மூமெண்ட்லாம் பார்த்துட்ருப்பீங்க, பாருங்கள். ஓகேடா, நான் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் சீக்கிரம் போடுறேன். ஓகே. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது கமெண்ட் என்னன்னு பண்ணுங்கள். ஓகே. இதில் லாஸ்ட்டாக என்ன நம்ம பார்த்தோன்னா, நம்ம ஜிமின் ஜேகேவை சண்டை போட்டு வேணான்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அவங்க அப்பா ஜேகேவை ஒத்துக்கவே மாட்டார். ஜிமினுக்கு அவங்க அப்பாவை விட்டுட்டு ஜேகே கிட்ட போகணுமா அப்படின்னு டவுட்டு இருக்கலாம். ஆனால் அவனுக்கு ஜேகே தான் முக்கியம். இருந்தாலுமே அவனுக்கு அப்பாவும் முக்கியம். ஸோ என்ன எடுக்க போகிறாரு முடிவு? இங்கே நம்ம இதுக்கு இடையில நம்ம சுகா ஜிமினுக்கு அவங்க அப்பா பார்த்த ஒரு பையனாக வருவான். அங்கே சுகா ஜிமினை பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆயிடுவான். இருந்தாலும் ஜேகே கூட அவனுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. அந்த பாஸ்ட்டுக்காக அவன் ஜேகேட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் பார்ட்டில் முடிச்சிருப்பேன். ஸோ ஜேகேக்கும் சுகாவுக்கும் என்ன இங்கே நம்ம ஜிமின் என்ன செய்ய போகிறாரு? ஜேகேவை ஒத்துக்கிட்டாரா இப்படின்னா அப்படிங்கிறதோட இந்த பாட்டை நான் முடிக்கணும். ஸோ இதெல்லாம் நான் டக்கு டக்குன்னு பேசணும், பேசிடுவேன் நம்புகிறேன். ஓகே. ஸ்டோரி எடுத்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா. டோன்ட் அடிட் த ஸ்டோரி. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்கடா. இப்போது கடைசியாக நம்ம சுகா ஜேகேவை மார்னிங் அவன் வீட்டில் பார்த்துட்டு ஈவினிங் ஒரு கிளப்புக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பான். ஸோ நம்ம ஜங்குக்கு இதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பான். இங்கே ஜின்னு கீழே அவங்க அம்மா ஜின்னு கேட்டிருப்பாங்க யார் இது அப்படின்ற மாதிரி. ஜங்குக் அவ்வளோவா எதுவும் சொல்லாமல் ஜிமினோக்கா பார்த்து இதெல்லாம் சொல்லாமல் சும்மா தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஏன்னா ஜின்னுக்கு சொன்னால் மனசு கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லலை. இப்போ நம்ம ஜேகேவும் ஜூங்கும் சுகா சொன்ன அந்த இடத்துக்கு தான் 2 பேரும் போவாங்க வண்டியில். இப்போது அப்படியே போகும்போது நம்ம ஜூங் தான் வண்டி ஓட்டிகிட்டு போவான். ஜேகே பின்னாடி உட்காந்துட்டு இருப்பான். ஜூங் தான், டேய் இதுகளாப்பா அவன் கூப்பிட்டான்னு நீ பாட்டுக்கு போகிற அப்படிங்கும்போது என்ன தான் பிடுங்குறான்னு பார்க்குறேன். அப்படிங்கும்போது டேய் இதெல்லாம் தேவையில்லாத வேலை, எதுக்கு நீ இப்போ அவனை பார்க்கணும்? ஏற்கனவே அவனும் எதுக்கும் உனக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்க. ஆமாம் எப்போ இவனை போட்டு பொழந்தேன்னு உனக்கு எது ஞாபகம் இருக்கா என்ன அப்படிங்கும்போது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தரல அப்படிங்கும்போது எனக்குமே தெரியலையேடா. ஓகே என்னென்னு கேளு, பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும், நானே உன் கூட வரேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ வெளியே பேசிட்டு வரேன். டேய் ஜங்குகா அதெல்லாம் விட தனியெல்லாம் விட முடியாது, டேய் மூடுறா நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சுகாசன் அந்த பிளேஸ்க்கு தான் வந்துடுவாங்க.
இங்கே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜூங்க நீ வராது அப்படின்ற மாதிரி வெளியே சொல்லிவிட்டு வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு உள்ளே போவான். உள்ளே போனால் அங்கே அது சுகாவோட ஒரு கிளப்பு. அங்கே வர சொல்லியிருப்பான். அங்கே சுகாவோட ஃப்ரெண்டு சுகா எல்லாருமே இருப்பாங்க. இப்போது அவங்க அப்படியே உள்ள எஞ்சி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம சுகாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் குடிச்சிட்டு இருப்பாங்க. சுகா வந்து ஒரு டேபிள் மாதிரி தான் இருக்கும். அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கும்போது சுகாவோட ஃப்ரெண்டு தான், டேய் இவன் ஜங்குக் தானே, இவன் எப்படிடா இங்கே வரான் அப்படிங்கும்போது நான் தான் வர சொன்னேன் என்ன அப்படிங்கும்போது இப்போது அப்படியே நேராக சுகாவை பார்த்துருவான் ஜங்குக்கு. இப்போ அப்படியே நடந்து வந்துட்டு அப்படியே டேபிள் கிட்டே நிற்கும் போது வாங்க மிஸ்டர் ஜியோன் ஜங்குக் அப்படிங்கும்போது இப்போது அப்படியே எல்லோரும் ஜங்குக்கை பார்ப்பாங்க. இங்கே ஜங்குக் அப்படியே சுகாவை பார்க்கும்போது உட்காருங்க தோ அங்கே தான் அப்படிங்கும்போது இப்போ சுகாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீட் இருக்கும். அங்கே தான் நம்ம ஜங்குக்கு உட்காந்து சொல்லும்போது இப்போ ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு செம்ம ஒரு ஆட்டிடியூடாக அப்படியே சுகா முன்னாடி உட்காருவான். இப்போது சுகா அப்படியே ஸ்மக் பண்ணிட்டு அந்த ட்ரிங்க்லாம் இருக்கும்ல அதை எடுத்து ஒரு கிளாஸில் இப்படி ஊற்றிட்டு மிஸ்டர் ஜியோன் ஜங்குக் வெல்கம் டு அவர் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க் எடுத்து இப்படி குடிக்கும் போது இப்போ அப்படியே ஜங்குக் தான் பார்ப்பான். ஏன்னா ஜங்குக் எதுக்கு இவன் இங்கே வர சொன்னான் அப்படின்னு யோசனையோடையே நீ வந்திருப்பியே ஆமாம் கரெக்ட் அடிக்கும்போது ஜங்கு எதுவுமே பேசாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போது அவங்க ஃப்ரெண்டை வந்துட்டு சுகா பக்கத்தில் நிற்கும்போது சுகா தான் டி நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கும்போது இப்போ எல்லோரும் கொஞ்சம் சுகா விட்டு போயிடுவாங்க. சுகாவும் ஜங்குக்கு மட்டும் தான் டேபிளில் உட்காந்துட்ருப்பாங்க. இப்போ சுகா தான் எடுத்து குடிக்கலாமே அப்படிங்கும்போது ஜங்குக்கு அப்படியே பார்க்கும்போது பயப்படாமல் குடிக்கலாம் ஜங்குக் நான் ஒன்றும் அதில் என்ன பேசாமல் கலந்து வைக்க வரேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஜங்குக் அப்படியே அந்த ட்ரிங்க் எடுத்து அப்படியே நம்ம சுகா பார்த்துட்டு சுகா தான் சியர்ஸ் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜங்குக்கு சியர்ஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது உன்னை எதுக்கு தெரியுமா இங்கே கூப்பிட்டேன் அப்படிமா இப்போ அப்படியே ஜங்குக் பார்க்கும்போது ஆக்சுவலி உனக்கு ஞாபகம் இருக்கா என்னென்னா எனக்கு தெரில ஒரு 4 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். அப்போது அப்படி சொல்லிட்டு ஒரு பிளேஸ் சொல்லி அங்கே ஒரு ரேஸ் ஒன்று நடந்துச்சு. அப்போது நீ ருத்ரதாண்டவம் ஆடிக்கிட்டு என்னை தோக்கடிச்ச அடிக்கும்போது இப்படி ஜங்குக் பார்ப்பான். அந்த மேட்ச் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ச். ஆனால் நீ அங்கே என்ன எல்லோரும் முன்னாடியும் தோக்கடிச்சிட்டு உன்னை நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே அங்கே கிளம்பிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மின் யூங்கி என்னை எவனுமே தோக்கடிச்சதில்லை, நீ மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை தோக்கடிச்ச. அதான் என்னால் அவ்வளோ சீக்கிரமாக அதை மறைக்க முடியல. இப்போது அது ஒரு பெரிய சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு அடிக்கும்போது வாட் அப்படிமா ஜாப்னு. ஆமாம் நான் அதுக்கப்புறம் எவ்வளோ ஜெயிச்சு நிறையா பச்சிரிக்கை ரெக்கார்ட்ஸ்லாம் இருந்தாலும் உங்ககிட்ட தோற்றது இன்னும் இங்கே குத்திகிட்டே இருக்கே ஜங்குக் அடிக்கும்போது இப்போ அப்படியே ஜங்குக் தான் அந்த ட்ரிங்க் பண்ண அந்த கிளாஸ் தடி வச்சுட்டு உனக்கு என்ன வேணும் அப்படிமா. எனக்கா ஆக்சுவலி எனக்கு நான் தான் சொன்னேன் நேற்று சிமெண்ட் வேணும். அதை உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் எனக்கு அது தேவையில்லை, ஏன்னா சிமெண்ட் எனக்கு தான் அடிக்கும்போது இப்போ அப்படியே டேபிள் இப்படி தட்டிட்டு என்ன அப்படிமா கூல் 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 ஓகே அவன் ஒன்றா லவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது அவன் என் கூட ஐ மீன் என்கிட்ட அப்படிங்கும்போது இப்போது ஜேகேக்கு அப்படி கடுப்பாகும். உனக்கு அவ்வளோதான் லிமிட், இதுக்கு நீங்கள் கூப்பிட்டா உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது சொல்கிறேன் உட்கார் சொல்ல அப்படிங்கும்போது ஆக்சுவலி ஜங்குக் நீ சிவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தோ உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், நீனும் நானும் ஒரு ரேஸ் வச்சுக்கலாமா அப்படிங்கும்போது அடி ஜங்குக் பார்ப்பான். ஓ எதுக்கு இந்த ரேஸ்ன்னு தரல, ஒன்றும் இல்லை நான் தான் சொன்னல எவ்வளோ தான் ஜெயித்தாலும் என்ன தான் பண்ணாலும் உன் கூட தோத்துட்டேனே அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு ரேஸ் வச்சுப்போம். ஒரு வேளை நான் அதில் ஜெயிச்சிட்டேன்னா நீ சிமன் பக்கமே திரும்பக்கூடாது, ஜெர்மனை மறந்துடணும், சிமன் கிட்ட வரவே கூடாது அப்படிங்கும்போது இப்போது அடே ஜேகே அப்படியே சரியாக பல்லகடிச்சு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படி ஒரு வேளை நான் தோத்துட்டேன்னு வையன், போக மாட்டேன், தோத்துட்டேன் பையன் உங்ககிட்ட இப்போ இவ்வளோ திமிரா ஆட்டிடியூடாக பேசிகிட்டு இருக்கேன்னு அதுக்கெல்லாம்
டேரெக்டாக மன்னிப்பு கேட்டுட்டு தோ பொண்ணோடையும் தோ அங்கே இருக்கானே அந்த ஏஞ்சல் அவனோட லைஃப்லையும் நான் வரமாட்டேன். இன்னொன்று அவனையும் நானே சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கும்போது இப்போ ஜேகே அப்படியே ஏஞ்சி நின்று அப்படியே லிப்பை பைட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சுகாவை பார்த்து ஸ்மக் பண்ணிட்டு ஷன நீ எங்களை சேர்த்து வைக்கிற அது உனக்கு தேவையில்லாத ஒன்று. ஏபார் நீ நினைக்கிற எதுவுமே கிடையாது. ஜிமின் ஷென்னை லவ் பண்ணுறான். அவன் எனக்கு என்னோடது சரியா? நீ என்ன பண்ணாலும் அவன் ஷென்னை மட்டும்தான் லவ் பண்ணுவான். அச்சோ ஜங்கு புரியுது ஜங்கு, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணீங்க, அவனை மட்டும்தான் லவ் பண்ணுறான். ஆனால் இங்கே ஆட்டமே வேறையா இல்லையே. என்ன அவங்க அப்பா சூஸ் பண்ணி என் பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ அவனால் சொல்கிறது செய்யணுமா என்ன அப்படின்னு சொல்லும் போது இப்போ அப்படியே ஜெயிக்க மறப்பான். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம 2 பேர் மேட்ச் வச்சுருப்போம். ஒரு வேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு லக்கு தானே. என் மாமனார் சொன்னது இங்கே கெட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இதோ இத்தனை வருஷமாக அந்த நெஞ்சில் ஒரு முள்ளாக இருக்கே, அதையும் கூட அப்படியே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஏஜில் கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போவேன். அப்படிங்கும்போது இப்போ அப்படியே கிட்ட வந்து ஷர்ட்டை திருப்பி பிடிச்சி ஓவராக பேசிகிட்டு இருக்க உனக்கு அவ்வளோதான். அப்படிங்கும்போது சங்கு என்ன ஆகுண்டா பொசுக்குன்னு இவ்வளோ கோவம் எடுத்துவினே ரீச்சா தானே சொன்னேன், நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே. ஸோ மீட் பண்ணுறோம் என்ன சொல்கிறேன் பேசல அப்படிங்கும்போது இப்போது ஜெய்கிக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இப்போது சுகா வந்துட்டு ஜெமினா அப்படி சொல்கிறத எனக்கு இன்னும் கடுப்பாகி எங்கே மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்பான். இதோ இது இது நல்ல பிள்ளைக்கு அழகு அப்படி சொல்லிட்டு ஷர்ட்லேருந்து கை அப்படி இது பண்ணோன்னே அப்படி ஷர்ட்டை சரி பண்ணிட்டு உனக்கு நானே வாட்ஸ்அப் பண்ணுறேன், ஷென்னை எந்த டைமிங் எல்லாம் சொல்கிறேன் ஓகே அடையும்போது. இப்போ சங்கு கடையே ஆகும்போது என்ன ஜங்கு ஓகே தானே அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக்கு அப்படியே இது பண்ணிட்டு அந்த இடத்துக்கிட்ட போகும்போது இப்போ சுகா அப்படியே ஸ்மக் பண்ணிட்டு அப்படியே கீழே உட்காந்து ட்ரிங்க் அப்படி எடுக்கும்போது ஷோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அவன் தான் அப்படியே வந்துட்டு டேய் என்ன நடக்குது, இவன் எதுக்குடா இங்கே வந்துட்டு போகிறான், இவன் ஜங்குக்கு தானடா அப்படிங்கும்போது அவனே தான் எப்பறம் அவனே கண்டுபிடிச்ச, அது ஒரு பெரிய கதை. ஆமாம் அவன் இடத்துல கோமா ஷர்ட்டெல்லாம் பிடிக்கிறான், நான் அப்பயே வந்திருப்பேன். டேய் வர்றா பார்த்துக்கலாம், டேய் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி சுகா கிட்ட அவன் ஃப்ரெண்டு கேட்கும்போது அப்படியே சுகா தான் ரிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஆமாம் நீ எப்போ அவனை கண்டுபிடிச்ச, இவன் யாரா அப்படிங்கும்போது அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கா சுகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ வந்துட்டு அதே சொல்லும்போது ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிற பையனோட ஆளா, என்னடா சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஆமாம் அப்போது இந்த ரேஸில் நீங்கள் ஒரு வேலை தோதுட்டா அவனை விட்டு கொடுத்துருவியா அப்படிங்கும்போது டேய் ஃபுட்டு குடிக்க முடியாதுடா அப்படிங்கும்போது வேறு ஆக்சுவலி அவனை தான் லவ் பண்ணுறான் அப்படி அதெல்லாம் எனக்கு அவனை தோகடிக்கணும்டா அப்படிங்கும்போது டேய் அதுக்கு அப்படிங்கும்போது இப்போ சுகா அப்படியே ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது சுகா என்ன பண்ணிட்டுருக்க, நீ சிவனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற, ஆனால் ஜங்கு கூட மேட்ச்சு போட்டிக்கலாங்கிற, ஒரு வேளை தோத்துட்டா சிவன் ஜங்குக்கு தானடா போவான் அப்படிங்கும்போது தோத்துட்டா தானே ஆகுறேன். டேய் அப்போது ஷிமினை அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, ஆமாம் பிடிச்சிருக்கு தான், ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவனுக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது டேய் எனக்கு சுத்தமாக கான்செப்டே புரியலடா, எனக்கு தான் புரியல. அப்போது நீ ஜங்குக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மேட்சை வைக்கிறியா, இல்லை சிம்மனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வைக்கிறியா, டேய் எனக்கு பைத்தியம் புரியுதா அப்படின்னு நான் ஃப்ரெண்டு தான் சொல்லும்போது இப்போ அப்படியே நம்ம சுகா தான் அப்படியே ஸ்மக் பண்ணிட்டு அங்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கே நம்ம ஜங்குக்கு வெளியே வந்து ஜூங் தான் நிற்பான். இப்போ ஜூங் தான் வந்து பார்த்துட்டு டேய் என்னடா ஆச்சு உள்ள, அவன் எதுக்கிட்ட அவனை கூப்பிட்டான், ஆமாம் இவ்வளோ நேரம் என்னடா பேசிட்டு வர அப்படிங்கும்போது கிளம்பு போகும்போது பேசலாம், டேய் சொல்கிறா என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது இப்போ அவங்க நடந்ததெல்லாம் நம்ம ஜூங்கிட்ட வந்து ஜங்குக்கு சொல்லும்போது ஏன்னா 1-in-1 மேட்ச்சு ஒன்றை கூப்பிட்றானா, டேய் இவன் இப்போ தானே இவனை பற்றி விசாரித்தேன், இவன் நம்ம விஷயத்துக்கு முன்னாடி தோக்கடிச்சோம்லடா அவன்டா அப்படிங்கும்போது தெரியும், அதுக்கு தான் அவனை கூப்பிட்றான்டா உன்னை பழிவாங்க அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக்கு அப்படியே நிற்கும் போது டேய் வேணாண்டா
இவன் வந்து இப்போது வேறு மாதிரி இருக்கான். இவன் இப்போ லீகலாக ரேட்டிங்கில் இருக்கான். இவன் இப்போ லீகலில் ஃபஸ்ட்டில் இருக்கான்டா. இன்னொன்று இவனோட பேக்ரவுண்ட்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இவன் பெரிய இடம் அப்படின்னு சொல்லும்போது என்ன வேணாம் அப்படிங்கும்போது இவன் அன்றைக்கி நீ அவனை தூக்கடிச்சதுக்கு பழி வாங்க கூப்பிட்றான்டா அப்படிங்கும்போது ஆமாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண சொல்கிற? டேய், ஒரு வேளை நீ தோல்ந்துனா அன்னைக்கு எல்லாமே சாதகமாக அமையும்டா. தோத்தா தானே? அப்படி இல்லை ஜங்குக், அவன் தோக்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுனா நீ என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பிடிக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது டேய் வேணாண்டா, இந்த ரேஸ்னால தான் இவனுக்கு எல்லாமே நடக்குது. ஆக்சுவலி இதை விட்றேன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், சொல்கிறேன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது இதை லாஸ்ட் ஒன் டைம் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கும்போது டேய் வேணாடா, இதை பண்ணி தான் உனக்கு ஜிமின் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைடா. ஆக்சுவலி ஜிமின் உனக்கு மட்டும்தான், அது உனக்கும் தெரியும், ஜிமினுக்கும் தெரியும். ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு. அவங்க அப்பனை அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்டா, நீ விடு அப்படிங்கும்போது இப்படி ஜங்குக் கிட்டே வந்து அது ஜூன் கிட்டே வந்து ஜங்குக் தான் எதடா விட சொல்கிற? ஜிமினுக்காக அந்த உலகமே என்னை ஏற்று நின்றாலும் நான் அவனுக்காக நிற்பேன். எனக்கு அவன் வேணும். நான் என்ன அவனோட அந்த ரேஸில் அவனை ஜெயிக்கணுங்கிறதுக்கு ஒரு கடுப்பில் போகிறேன்றியா, இல்லை அந்த ரேஸ் மேலே உள்ள ஒரு காரணத்துக்காக போகிறேன்? இல்லை, அவன் என்ன சொன்னான்? ஜிமினை உனக்கு நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஜிமினை விட்டு கொடு. அவன் யார்? ஜிமின் என்னோடது. அப்புறம் எதுக்கிட அதெல்லாம்? வேறு என்ன பண்ண சொல்கிற? பயந்துட்டு போக சொல்கிறியா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். சாஸ்தா ஏறனா கலந்து அவனை ஜெயிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன்டா. இங்கேருந்துண்ணா நான் அமெரிக்காவுக்கு போகிறேன்டா ஜூன். என்னடா? ஆமாம், ஒரு வேளை நான் இதில் ஜெயிச்சா ஜிமினை விட்டு கொடுக்குறேன்னு சொன்னான். ஆனால் ஜிமினுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறானோ அதான் முக்கியம். நினைக்கிறியா அவங்க அப்பா என்ன ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பான்னு? டேய், அதெல்லாம் பார்த்துக்கலாம். இல்லைடா, இல்லை, ஜிமினுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜிமின் சின்ன பிள்ளையிலேயே அவங்க அம்மாவை இழந்துட்டு நிற்கும் போது அவங்க அப்பா தான் நின்று அவனுக்காக எல்லாத்தையுமே செஞ்சார், போனார். அவங்க அப்பா அவனை ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டார். இதை கொஞ்ச நாளாக அவன் கூட எரியலாம். ஆனால் இன்னைக்கு ஜிமின் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் அவங்க அப்பா தானடா. அப்பேற்பட்ட அப்பாவை விட்டுட்டு என் கூட வரதெல்லாம் சாத்தியமே இல்லை தானடா ஜூ. டேய் ஜங்குகா, என்னடா பேசுகிற? ஆமாண்டா, நான் ஜிமினுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு ஜிமின் ரொம்ப முக்கியம். ஆனால் அவனுக்கு அவங்க அப்பா ரொம்ப முக்கியம் தானடா. ஜங்கு, நீ என்ன தான் சொல்ல வர? அவனுக்கு புரியாது, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாது. ஜிமினுக்காக ஆறு என்கிட்ட வந்து சண்டை போட்டாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா ஜிமினி எனக்கு மட்டும் தானே நான் காமிப்பேன். ஜிமினை யாரும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் ஜிமினுக்கும் அவங்க அப்பா இடையிலையும் என்னால் போக முடியாதுடா. அதுக்கு இப்போது ஆமாம், நான் இதெல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கிட்டு இங்கே இருக்க மாட்டேன். ஏன்னா அவனை என்னால் மறக்க முடியாது. நான் போயிடுறேன் அப்படிங்கும்போது என்னை சின்ன அம்மா விட்டுட்டு நீ போகிற, என்னை விட்டுட்டு போகிற, அப்புறம் உன்னோட உயிர் சிவனை விட்டுட்டு நீங்கிட்டு போகிற. ஆமாண்டா, போகிறேன். ஏன்னா என்னால் சிவன் கஷ்டப்பட வேணாம். ஏன்னா அப்பா இல்லாத கஷ்டம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியும். அதனால் அவங்க அப்பா கூட ஹாப்பியாக இருக்கட்டும்டா. ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கா ஜுங்க ஹக் பண்ணிட்டு டேய் ஏன்டா அவ்வளோ நல்லவனா இருக்க நீ அப்படிங்கும்போது நான் நல்லவன் இல்லடா ஜூ, நான் நல்லவன் கிடையாது. நான் நல்லவனாக இருந்தா ஏன்டா ஜிமின் என்னை விட்டுட்டு போக போகிறான் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ அழுவான். ஜூக்கு அப்படியே மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போது அப்படியே ஹக் பண்ணிட்டு டேய் நீ ரொம்ப நல்லவன்டா, நீ யாரும் அவனை அப்பெல்லாம் சொன்னது உன்னை புரிஞ்சிக்கலடா. யாரும் உன்னை புரிஞ்சிக்கிட்டா யாரும் உன்னை விட்டுட்டு போக மாட்டாங்கடா ஜங்குக். ஜங்குக் ஜிமின் கண்டிப்பாக உன் கூட தான் வருவான். கண்டிப்பாக இந்த டெஸ்டினி ஒன்று அவன் கூட செய்யும். இதுதான் உண்மை. அழியும்போது இப்போது நம்ம ஜங்குக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும். இப்போது டேய் நீ 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 ஜெயிக்கணும்டா, அவன் கூட ஜெயிக்கணும். ஆமாம், நீ சொல்கிற மாதிரி ஜிமின் நீ மட்டும்தான். ஆனால்
நீ போகக்கூடாதுடா. நீ இங்கே இருந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும்டா. அப்படிங்கும்போது எதை எதை அக்செப்ட் பண்ண சொல்கிற? சிமின் இல்லாததையா? இல்லை, கண்டிப்பாக அது என்னால் முடியாதுடா. நான் இங்கே இருந்தேன்னா நான் மறுபடியும் அவங்ககிட்ட போய் நிற்பேன். என்னால் சிமினுக்கும் உங்கள் அப்பாவுக்குள்ளேயும் சண்டை வரக்கூடாது. நான் போயிடுறேன்டா. நான் போயிடுறேன். அப்படிங்கும்போது டேய் இதெல்லாம் சின்ன அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. இந்த விஷயத்தினால தான் நான் போகிறேன்ட்டு நீ தயவு செஞ்சு அம்மாக்கிட்ட சொல்லாத. அம்மாக்கிட்ட நான் ஒர்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போகிறேன். தயவு செஞ்சு எதையுமே சொல்லாத. அப்படிங்கும்போது நான் எதுவும் சொல்லனா சின்ன அம்மாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் மேலே எப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க மனசை நான் உடைய விரும்பலை. நான் இவ்வளோ உடஞ்சிருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க இன்னும் கஷ்டப்படுவாங்க. எங்கள் 2 பேருக்குள்ள இந்த இருக்கிற மாதிரி இருக்கட்டும். நான் வேலைக்கு போகிறேன்ட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன்டா. கிளம்பி எத்தனை வருஷம் அங்கே இருப்பேன்? ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம் அப்படி இருந்தால் நீ எல்லாத்தையும் மறந்துடுவியாடா? டேய் என்னால் எதையும் மறைக்க முடியாதுடா. அப்புறம் எதுக்குடா? நான் இங்கே இருக்க முடியாதுடா, புரிஞ்சுக்கூடா. என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வண்டி எடுக்க சொல்லிட்டு சங்குக்கும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இங்கே இது எல்லாத்தையும் நம்ம சுகாதா கேட்டுட்டு அங்கே நின்றுப்பான். இப்போது அப்படியே அந்த நைட் போயிட்டுருக்கும். நம்ம ஜேகேவும் ஜோகும் எப்பயும் மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போவாங்க. அங்கே சின்னதான் எப்பயும் டோர் திறப்பாங்க. இப்போது ஜேகே செம்மையாக குடிச்சிட்டு அப்படியே போதையில் இருக்கும்போது ஜூங்க பார்த்து நம்ம சின்னதான் என்ன ஆச்சு, எதுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக கிட்ட பேசவே இல்லை அப்படிங்கும்போது இல்லைம்மா அவன் கொஞ்சம் கொஞ்சம் சேடாக இருக்கும். இன்னும் ஜிமினுக்கும் ஜங்குக்கும் சண்டை சரியாகலையா? அப்படிங்கும்போது அது அது வந்து அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜூங்க பார்க்கும்போது அது இல்லைம்மா அப்படிங்கும்போது சரி அப்படி சொல்லிட்டு இப்போது ஜூங் தான் ஜங்குக்கு கூட்டு போய் அவன் ரூமில் அப்படி படுக்க வச்சுட்டு கீழே வரும்போது சின்ன தான் உட்காந்துருப்பாங்க. என்ன தான் ஆச்சு அவனுக்கு அப்படிங்கும்போது இல்லை அவன் கொஞ்சம் இன்றைக்கி ஓவராக ட்ரிங்க் பண்ணிட்டான். அவன் இன்றைக்கி இல்லை, ஒரு 4 நாளாகவே ரொம்ப தான் ட்ரிங்க் பண்ணுறான். சிமின் நான் கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறான். ஃபோன் எப்பயுமே சுவிட்ச் ஆஃபாக தான் இருக்குது. எப்போ தான் எங்களோட ஒரு பிரச்சனையை தீரஞ்சும் அப்படிங்கும்போது அது அது வந்துமா அப்படிங்கும்போது இவங்க இவ்வளோ நாள் நான் பிரிஞ்சு இருந்ததே இல்லையே, 1 வீக் ஆக போகுது ஜூம் அப்படிங்கும்போது ஆமாம்மா அப்படிங்கும்போது நம்ம ஜூங் கிட்ட ஆல்ரெடி ஜங்கு ப்ராமிஸ் வாங்கியிருப்பான் எதையுமே சொல்லக்கூடாதுன்னு. ஸோ எதையுமே சொல்ல மாட்டான். எல்லாம் சரியாயிருமா அப்படி தான் நானும் நம்புகிறேன். அப்படிங்கும்போது சரி தான் ஆகணும் ஜூங், ஏன்னா ஜங்குக்கு இப்படி இருந்தால் சரி வராது அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜூங்கு கிளம்பிடுவான். இப்போ ஜின்னுக்கு ஒரே கவலையாக இருக்கும் ஜூங்கை பற்றி, ஜங்குகை பற்றி. இப்போ அப்படியே இந்த நைட் போயிடும். இப்போ அப்படியே மறுநாள் காலையில் ஜின்னு தான் அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க காலையிலேயே. இப்போ நம்ம ஜங்குக்கு அவன் ரூமில் இருந்து அப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டு அப்படியே பல யோசனை அவனுக்குள்ளே வரும். சிம்மனை விட்டுட்டு போகணுமா அப்படின்ட்டு அவனுக்கு அவ்வளோ சேடாக இருக்கும். இருந்தாலும் அவனுக்கு வேறு வழி தெரியாது. அங்கே சிமினும் அதே மாதிரி தான் இருப்பான். சிம்மனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. சிமினும் அதே ஒரு இதில் தான் இருப்பான். இங்கே அப்படியே காலையில் எழுந்துச்சி வைக்கலாம் ஆகிட்டு கீழே தான் வந்துட்டு நம்ம ஜங்கு உட்காந்துட்டு இருக்கும்போது சின்ன ஜங்குக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அப்படியே வச்சுட்டு இப்போ அப்படியே வந்து உட்காருவாங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கை பார்க்கும்போது ஜங்குக்கு அப்படியே சேடாக இருக்குது பார்த்துட்டு என்ன ஜங்கு அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது என்கிட்ட எதையோ மறிகிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது இப்போ ஜங்குடி பார்க்கும்போது என்ன சொல்கிறீங்க? இல்லை உன்னோட போக்கே சரியில்லையே, சாரி போ, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன எதுவும் ஜூங் சொன்னனா? ஜூங்கிட்ட என்ன சொன்னேன்? இல்லை அது நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அதான். இல்லை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ சிமன் 2 பேரும் இப்படி இருக்கவே மாட்டீங்களே. உங்களோட சண்டை 2 நாள் இல்லாட்டி 3 நாள் இருக்கும். இப்படி ஒரு வாரமாக என்ன ஜங்குக்கு இதெல்லாம்? நீ சிமன்கிட்ட போய் பேசவே இல்லையா அப்படிங்கும்போது இப்போ ஜங்கு எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது உன்னை தான் ஜங்கு கேட்குறேன், என்ன முடிவு எடுத்துருக்க? சிமனை பிரேக்கப் பண்ணல போறியா? இல்லை என்ன பேசுகிறீங்க? இல்லை அப்படி தானே இருக்குது,
எப்பயும் சிவன் நான் ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பேசுவான். இப்போ பேச மாட்டேங்கிறானே, அந்தளவுக்கு என்னப்பா ஆச்சு அப்படிங்கும்போது, இப்போது நம்ம சண்முகம் அப்படியே சின்ன பார்த்துட்டு, அம்மா எதுவும் ஆகலை, எல்லாம் எப்பயும் போல தான் இருக்குது. என்ன நடக்குமோ அது நடக்கட்டும், நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க சரியா அப்படிங்கும்போது, நான் எப்படா கவலைப்படாமல் இருக்கிறது? நீங்கள் எதை நினச்சி கவலைப்பட்டாலும் எதுவும் மாற போகிறதில்ல. அப்படி மாறணுன்னா அது ஆனால் நடக்கும். அப்புறம் அம்மா நான் இன்னொரு 2 டேஸ் இல்லை 3 டேஸில் அப்ராட் போயிடுவேன். என்ன? ஆமாம்மா, எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கே வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். அங்கே போய் ஏதாவது ஜாப் ட்ரை பண்ண போகிறேம்மா. சங்கு? ஆமாம்மா, நீங்கள் இதை சொன்னால் என்ன திட்டுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் போய் ஆகணும்ல. இல்லை எனக்கு புரியல, இதை என்கிட்ட இப்போ வந்து சொல்கிற? இல்லைம்மா, நேற்று சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் குடிச்சிட்டு வந்துட்டேன்ல அதான். என்ன சிம்மனை விட்டு போறியா நீ? அம்மா ஜிமினை விட்டு அப்படிலாம் இல்லைம்மா, நான் ஒர்க் போகணும்ல, உங்களை பார்த்துக்கணும். ஸோ என்னை பார்த்துக்கிறதுக்காண்டி தான் நீ போகிற. இல்லைம்மா அப்படி இல்லை, வேறு? இல்லைம்மா, அது ஒர்க் போனால் தானே எல்லாமே நடக்கும். எல்லாமேனா சங்குக்கோப்பா ஒன்று புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறியா? ஆமாம், அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒர்க் போனால் தானேம்மா நீங்களும் இதோ உங்கள் ஜிமின் அவன் ஆசைப்பட்டதும் நடக்கும் படிக்கும்போது, அப்போது நீ இதை ஜிமினுக்காக தான் உண்மையாக பண்ணுற அப்படி தானே ஜங்கு? ஆமாம்மா, ஆமாம், ஜிமினுக்காக தான் எல்லாமே பண்ணுறேன் அப்படிங்கும்போது, இப்போது ஜங்கு அடி சொல்லும் போது அப்படியே அவங்க ஃபேஸை தான் பார்ப்பாங்க ஜின்னு. ஜங்கு சத்தியமாக இது எனக்கு புரியல, நீ ஏதோ பண்ணுற, ஆனால் இந்த ரீசனுக்காக பண்ணுறதான் என்னால் ஒத்துக்க முடியல. ஏன்னா நீ அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் பண்ண மாட்டேன். இன்னொன்று நீ ஜிமின் கூட வேறு இதெல்லாம் சண்டை போட்டுட்ருக்க. உண்மையா அந்த ரீசனுக்காக தான் போறியா ஜங்கு? ஆமாம்மா, ஆமாம், கண்டிப்பாக அதுக்காக தான் போகிறேன். நான் போயிட்டு கொஞ்ச நாள் எல்லாத்தையும் அதாவது எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொல்ல வந்தம்மா அப்படிங்கும்போது, எனக்கு புரியலை எது சரியாகும், நீ எதுக்கு போகிற, இதெல்லாம் எனக்கு புரியலை ஜங்கு. ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது, அப்படியே ஏஜ் வந்து அவங்க அம்மா அப்படியே ஹக் பண்ணிட்டு, எனக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நான் இது தான் பண்ணணும், நீங்கள் என்ன நம்புவீங்க, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணோன்னே சின்னுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஜேகே ஏன் அவ்வளோ இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்தாலுமே, அவங்க எதுவுமே ஜேகேட்ட கேட்டு ஜேகே எப்படி நினைக்கிறாலும் அதே மாதிரி தான் சின்ன நினச்சிருப்பாங்க. இப்போது அப்படியே நான் ஜூங்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுவான். இங்கே சின்னுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ சின்ன ஜூங்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லும் போது, ஆமாம்மா அவன் அப்படி தான் நேற்று என்கிட்ட சொன்னான், இன்னும் 2 டேஸில் கிளம்பிடுவான் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஜங்குக்கு சொல்லியிருப்பான். அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொன்று அப்போது ஜிமினும் ஜங்குக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்க தான் போதுமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லோரும் ஹாப்பியாக வர மாதிரி தான் எதாக இருந்தாலும் நடக்கும் சரியா, நீங்கள் எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜோங் தான் ஜின்னு காலையில் சொல்லிட்டு இப்போ அப்படியே போயிட்டுருக்கும். இங்கே நம்ம ஜிமின் கிட்ட சுகா கூட இன்னும் 2 டேஸில் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். ஜிமினுக்கா செத்துடலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஜிமின் யோசிச்சுட்ருப்பான். இருந்தாலுமே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோ அழுது எப்போ பார்த்தாலும் அழுது அதை வெளியே காட்டிக்காமல் அவ்வளோ மறைச்சிட்டு இருக்கிறது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போது நம்ம வந்து ஜிமின் கிட்ட அது மாதிரி சுகா கூட வந்து 2 டேஸில் என்கேஜ்மெண்ட்டு. ஸோ நாளைக்கு நீ சுகா கூட போய் அவனுக்கு அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கான ரிங்கையும் ட்ரெஸ்ஸையும் சுகா கூட போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கே ஜிமின் அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இல்லை போகணும் அப்படின்னு கம்பேர் பண்ணுங்கனால நம்ம சுகாவும் ஜிமினும் ட்ரெஸ் எடுக்க தான் போவாங்க. இப்போது நம்ம சுகா தான் எப்பயும் மாதிரி வந்து ஜிமினை கூப்பிட்டு போயிட்டு 2 பேரும் வண்டியில் போயிட்டுருப்பாங்க. சுகா ஜிமினை பார்ப்பான். ஜிமின் ரொம்ப சைலண்டாக வந்துட்டுருப்பான், எதுவுமே பேச மாட்டான். இப்போ நம்ம சுகா தான் ஜிமின் அப்படிங்கும்போது ஜிமின் பார்க்கும்போது, நானும் பார்த்துட்டே இருக்கேன், எப்பயுமே சைலண்டாக இருக்கேன், ஏன் பேச மாட்டியா நீ அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது, அப்புறம் என்ன ஏன் சைலண்டாக இருக்க, எதுவும் பிரச்சனையா என்ன அப்படிங்கும்போது, இல்லையே
அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேச மாட்டான். அவ்வளோவா கேட்குறது பதில் சொல்லிட்டு வருவான். இப்போ போயிட்டு அவங்க 2 பேரும் ரிங் செலக்ட் பண்ணுவாங்க. ஜிமின் செலக்ட் பண்ணவே மாட்டான். சுகா ஓகே சொல்கிறத சொல்லிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கும்போது ஜிமின் அப்படியே அந்த மிரர், அதாவது சுகா அப்படியே மிரர் வழியாக ஜிமினை பார்த்துட்டு வரும்போது ஜிமின் அப்படியே சைலண்ட்டாக ரொம்ப அமைதியாக அப்படி இருக்கும்போது ஜிமன் அடிக்கும்போது ஜிமன் பார்க்கும்போது என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பான். ஜிமன் அப்படி எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது சொல்லு, என்னை பற்றி என்ன நினைக்கிற, என்னை பற்றி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறியே அப்படிங்கும்போது அது அப்படிங்கும்போது எனக்கு முன்னாலாம் ஒரு ஆசை இருந்துச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆனால் என் லைஃப்பில் லவ் அப்படிங்கிறதுக்கெலாம் பேச்சே இல்லை. ஏன்னா என் கேரக்டருக்கு லவ்வெல்லாம் செட் ஆகாது. ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இரு, ஏன்னா லவ் பண்ணுறியா அந்த ஜிமன் அப்படின்ற மாதிரி நம்ம சிவா ஜிமினை பார்த்து கேட்கும்போது ஜிமன் அப்படியே சிவா பார்க்கும்போது ஏன் என்ன உனக்கு புரியலையா அண்ணா அப்படின்னு கேட்பான். ஜிமன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருப்பான். அப்படியே நம்ம ஜிமனோட வீடு வந்துடும். இப்போது வீடு வந்தோடனே டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணி ஜிமன் இறங்கினோடனே இப்போது சுகா அந்த பக்கத்துலேருந்து இறங்கி இப்போது ஜிமன் தான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு போவான். இப்போது ஜிமன் ஒரு நிமிஷம் அப்படிங்கும்போது இப்போ ஜிமன் அப்படியே டக்கு நின்றுட்டு அப்படி திரும்பும்போது இப்போது டிக்கியை திறந்து அந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வாங்கியிருக்க பர்ச்சேஸ் பண்ணலாம் எடுத்து இதை விட்டுட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி கிட்டே வந்துட்டு அதை அப்படி குளிக்கும் போது என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை தானே உங்ககிட்ட அப்படிங்கும்போது இப்போ ஜிமன் அப்படி பார்க்கும்போது எனக்கு அது நல்லாவே தெரியும், உங்ககிட்டேருந்து பதில் வராதுன்னு தெரியும், நீ லவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதும் தெரியும். அப்படிங்கும்போது இப்போ அப்படியே பார்ப்பான். ஓகே பாய், நீ கிளம்பு அப்படின்ட்டு சொன்னோன்னே ஜிமன் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்படி சுகா திரும்பி பார்த்துட்டே போவான். இங்கே சுகா ஜிமன் உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே அந்த காரில் சாஞ்சிட்டு அந்த டீப்பட்டியை எடுத்து ஸ்பக் பண்ணிவிட்டு சரிடா ஏன்டா அப்பெல்லாம் பண்ணுற, அவன் உனக்கு இல்லைன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு ட்ரை பண்ணுற, எதையும் ட்ரை பண்ணாத, உனக்கு நான் கிடையாது ஹரி சொல்லிட்டு நம்ம சுகா மைண்ட் வைஸ் தான். இப்போது நம்ம ஜிமன் வீட்டுக்கு போயிடுவான். போயிட்டு நம்ம ஆரம் வந்து கேட்பார் எப்படி போணுச்சு என்ன அப்படின்றதான் எதுவுமே சொல்லாமல் ஓகே அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டு மேலே போயிட்டு அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு பேக்கில் அப்படியே வச்சுட்டு அப்படியே ரொம்ப டயர்டாகி ரொம்ப சேடாகி நம்ம ஜிமன் உட்காந்துட்டு ஃபோன் எடுப்பான். ஃபோன் எடுத்துகிட்டு சங்குக்கு நம்பர் தான் பார்ப்பான். சங்குக்கு கால் பண்ணோன்னா அவனுக்கு அப்படி இருக்கும், என்ன பண்ணுறது, என்ன பண்ணிகிட்ருக்க ஜிமன், இப்போது இது அவனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கால் ஹிஸ்ட்ரி எடுத்து கால் பண்ணல தான் வச்சுட்ருப்பான். இப்போ டக்குன்னு ஃபோனை வச்சுட்டு அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி அழுவான். சங்கு எனக்கு ஒன்று ஹக் வேணும், எனக்கு ஒன்று ஹக் பண்ணிட்டு அதெல்லாம் போல இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக பேசிட்டு உட்காந்துருப்பான். எங்கே நம்ம ஜெயிக்கவும் அப்படி தான் சின்ன நினச்சி குடிச்சிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இப்போது சின்னுக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் சங்குக்கு கிளம்புறாண்டு. எல்லோரும் ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க சங்குக்கு போகிறதுக்கு. இப்போது நம்ம சுகா சங்குக்கு எப்போ அந்த இது ரேசிங் சொல்லியிருப்பானே அது இது பண்ணி வச்சுருப்பான். அது என்றைக்குன்னா நம்ம சுகாவுக்கும் ஜிமினுக்கும் ஆரம் வந்துட்டு ஈவினிங் போல் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். அதே டேட்டுக்கு காலையில் நம்ம சங்குக்க சுகா வந்து ரேசிங் கூப்பிட்ருவான். இப்படி தான் இப்போது இப்படியே போயிட்டு இருக்கும்போது அன்றைக்கி அந்த ரேஸ் நடக்கிற காலையில் நாள் நைட்டு நம்ம சங்குக்கும் சூங்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா சங்குக்கு வந்துட்டு அந்த ரேஸ் முடிஞ்சு ஈவினிங் ஊருக்கு கிளம்ப போகிறான் அப்படின்ற மாதிரி. எங்கள் ஜூங்க்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஜேகேக்கு இது ஒரு துளி கூட விருப்பம் கிடையவே கிடையாது. இது வந்து அவன் வந்து ஏன் போகிறான் அப்படின்னு தெரியாமே போகிறான். ஜூங் எவ்வளோ சொல்லுவான், ஜங்குக்கிட்ட கேட்கவே மாட்டான். சின்னுக்கிட்ட இது எதையுமே சொல்லக்கூடாது, அவங்க ஃபீல் பண்ண எதையுமே சொல்லக்கூடாது, சத்தியம் வாங்கினாலும் அவனுடைய ஜின்னுக்கிட்ட எதையுமே சொல்ல முடியாது. ஆனால் ஜின்னுமே ஃபீல் பண்ணுவாங்க. இருந்தாலுமே அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த சண்டை சரியாயிரும். கொஞ்ச நாள் ஆனால் பேசுவாங்க நினச்சிட்டு இருக்க மாதிரி ஜின்னு இருப்பாங்க. இங்கே நம்ம ஜூங்குக்கா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும்போது இப்போ அப்படியே அந்த நைட் போயிடும். போய் மறுநாள் காலையில் அந்த ரேசிங்
டே தான். இப்போது நம்ம ஜேகே அன்றைக்கி காலையில் அவனுக்கு சுத்தமாக தூக்கமே வந்திருக்காது. ஏன்னா அவனுக்கு ஜிமினோட ஞாபகம் ரொம்ப இருக்கும். ஜிமினை நினச்சி நைட் ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு தூக்கமே வந்திருக்காது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இங்கே நம்ம ஜிமினுமே அப்படி தான். ஏன்னா ஜிமினிக்கு என்கேஜ்மெண்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஜிமினிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஜிமினும் அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டே தூங்கியிருக்க மாட்டான். இப்போது நாள் காலைல எழுந்திரிச்சு நம்ம ஜங்குக் தான் அவனோட ரூமில் ஜிமினும் ஜேகேவும் ஜிமின் பேக்கப் பண்ணிட்டு ஜிமின் இருப்பான், ஜேகேவை இருப்பான். அந்த ஃபோட்டோ தான் எடுத்து இப்படி கையில் வச்சுட்டு காலையிலேயே அவ்வளோ ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஏய் கிட்டச்சி என்னடி நடக்குது நம்ம வாழ்க்கையில் தள்ளடி இப்படி ஒரு நாள் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி. நான் உன்னை விட்டு இவ்வளோ தூரம்லாம் போவேன்னு நினைக்கவே இல்லைடி. கஷ்டமாரிடி ரொம்ப. ஏய் நீனும் என்னை நினச்சிட்ருக்கியாடி அங்கே இல்லை இல்லை ஹாப்பியா ரியா? இதை ஜங்குக்கை விட்டு எனக்கு சுத்தமாக முல்லடி. நைட்டில் தூக்கம் வரல. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஆனால் இப்போ வரையும் ஒரு கால் கூட நீ எனக்கு பண்ணலை. அப்படி அப்படி செண்டடி உனக்கு என் மேலே வெறுப்பு. உனக்கு உங்கள் அப்பா முக்கியம்தான் ஒத்துக்கிறேன். ஒரு ஒரு தடவை இந்த ஜங்கு கால் பண்ணி நீ பேசலாம்லடி. சரி டிஸ்டர்ப் பண்ணலை. உனக்கு உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. ஆனால் நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போகிறேன்டி. அடிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே அழுவான். அப்படியே அந்த ஃபோட்டோ ஒர்க் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருப்பான். இப்போது நம்ம சுகா ஒரு 11 மணி போல் ரேசிங் வர சொல்லியிருப்பான். இப்போது நம்ம ஜூன் காலையிலேயே ஒரு 9 மணி போல் வந்துடுவான். வந்துட்டு ஜங்கு மேக்கப்லாம் ஆகி குளிச்சுட்டு இங்கே சின்ன வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அன்றைக்கி ஜங்கு கிளம்புறான். இது எப்படி ஒரு ஈவினிங் மாதிரி கிளம்புறான்றது தெரியும். அவங்க ரொம்ப சேடாக இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சின்னிட்ட சொல்லியிருப்பான், நாங்கள் வேலைக்கு போனோன்னே சின்ன கூப்பிட்டுக்கிறேன்னு. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும். இருந்தாலுமே ஜிம்மினும் ஜங்குக்கும் இப்படி சண்டை போட்டிருக்காங்க. அவர் இது இருக்கும். இப்போ ஜுங் வந்தோடனே ஜுங்கிட்ட பேசிவிட்டு மேலே தான் போயிட்டு பார்க்கும்போது ஜிமின் நம்ம ஜங்குக்கு வந்து கிளம்பியிருப்பான். இப்போது கிளம்பிட்டு அவனோட கோட்லாம் போட்டு அவனோட ஷூவெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கும் போது ஜுங் தான் அப்படியே வந்து சோஃபாவில் அந்த கட்டில் உட்காந்துட்டு ஜங்குக்கு பார்க்கும்போது எதுடா பெண் இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்பான். இல்லை என்ன பண்ணுறேன்னு தெரில, ஆனால் அந்த மனசில் எவ்வளோ வலி இருக்குன்னு எனக்கு தெரியும் ஒரு ஃப்ரெண்டாக அப்படிங்கும்போது இப்போது அடிக்கீழே குஞ்சிருப்பான். ஏய் ஏன்டா அவனுக்கு உனக்கு ஏன்டா இப்போ இவ்வளோ ஈகோ? சிமினிக்கிட்ட போய் எப்பயும் சண்டை போடுவேடா அவங்க அப்பா கிட்ட. அந்த மாதிரி ஏன்டா போட மாட்டேங்கிற? சிமின் எனக்கு தான் வேணும், நீ ஏன்டா ஒத்த காலில் நிற்க மாட்டேங்கிற அப்படிங்கும்போது இப்படி கீழே குமிஞ்சே இருப்பான். இப்போது நம்ம ஜுங்னா டேய் உன்ட்ட தாண்டா கேட்குறேன், எதுவுமே பேசாமல் நீ படுக்கையில் கொஞ்சம் போட்டுட்ருக்க. இப்போது இது ரொம்ப முக்கியமாடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படிங்கும்போது அப்பயுமே எதுவுமே குமிஞ்சிட்ருப்பான். இப்போ ஜுங் வந்துட்டு டேய் முத்தி இது பண்ணி விடும்போது தலையை எப்படி தூக்கி விடும்போது அப்படி கண்ணெல்லாம் ரெட்டாகி வந்து அழுவான். ஜங்கு அப்படிங்கும்போது என்னை என்ன தாண்டா பண்ண சொல்கிற? எனக்கு முடியலடா ஜுங், என்னால் எதுவுமே முடியல. நீ பைத்தியம் முடிகிற மாதிரி இருக்கு, எனக்கு முடியலடா. நான் இதை பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிடுறேன். வேறு எனக்கு எதுவும் தோணலை. என்ன நடக்கணுமோ என்ன ஆகுமோ அதான் நடக்கும். எதுவும் கேட்காத சரியா அப்படி சொல்லிட்டு அப்படி கனதை பண்ணிட்டு அப்படி கிளம்புவான். ஜோங்க்கு புரியும். ஜோங்க்கு ஜிம்மனிக்கு ஜங்குக்கு எவ்வளோ வழியில் இருக்கான்னு தெரியும். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போது அவள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அவனை ஸ்ட்ராங் ஆகிட்டு நான் கிளம்புறேன், ஈவினிங் வந்துடுவேன் சரியா அப்படிங்கும்போது எங்கே போகிற சின்ன வந்து எங்கே ஜங்குக்கு போகிற அப்படிங்குமா? இல்லைம்மா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும், கூட போயிட்டு ஈவினிங்குள்ளே வந்துடுறேன், அதை நான் கிளம்பணும்ல அப்படிங்கும்போது சரி ஜங்குக் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கும் கிளம்புவாங்க. ஜங்குக்கு வந்து அவனோட வண்டியில் வருவான். வந்து அவனோட ஜங்குக்கோட வண்டி ரேசிங் வண்டி பண்ணி நல்லா செம்மையாக இருக்கும். அந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போவான். இப்போது அப்படியே
நம்ம சுகா ஒரு பிளேஸ்க்கு வச்சுருப்போம். அந்த பிளேஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. அது ஒரு லாங் ரோடு மாதிரி இருக்கும். அங்கே சுகாவோட தெரிஞ்சவங்க மட்டும் இருப்பாங்க. சுகா வந்து இது இல்லீகலாக வச்சுருப்பான். அது வந்து அவனுக்கு மட்டுமே ஒரு 1-in-1 மேட்ச் மாதிரி அவனோட சார்ந்தவங்க மட்டும் இருப்பாங்க. இங்கே ஜங்குக்கு சார்ந்தவங்க மட்டும்தான் இருப்பான். இப்போது அந்த இடத்துக்கு தான் போவாங்க. போனால் அது வந்து சுகாவுக்கு சொந்தமான ஒரு இடம். அங்கே தான் போயிட்டு நம்ம ரேஸுக்கு சுகா அழுத்தி ரெடி பண்ணி வச்சுருப்பான். இங்கே சங்குக்கு வருவான். இப்போது சங்குக்கு வரதை நம்ம சுகா ஏடியிலேருந்து பார்ப்பான். ஆகும்போது சுகாவோட ஃப்ரெண்டு தான். என்னடா வரமாட்டேன்னு நினச்சேன் வந்துட்டா அடிக்கும்போது அவன் நான் வராமல் இருக்கான். அவன் வருவான் எனக்கு தெரியும். அடிக்கும்போது சுகா நீ என்னண்ணா போட்டி தான் தோத்தாலும் பிரச்சனை இல்லை, ஜெயித்தாலும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போது நம்ம ஜங்குக்கு தான் வந்துடுவான். வந்ததும் இங்கே ஜூங்க்கு மனசே கேட்காது. ஜூங் தான் ஜங்குகா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கூட நான் போய் அங்கே இருக்காம பாரு மூஞ்ச பாரு அப்படி காட்டு போன மாதிரி அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுவா எல்லாத்தையும். அப்படிங்கும்போது ஃபேனாண்டா வந்துட்டேன் ஜங்குக்கு எனக்கு கோலம் நினச்சியா, அவனுக்கு புரியணும் நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு ஜிம்மனை. அடிக்கும்போது அவனுக்கு புரிஞ்சு என்னடா, அவனுக்கு புரியணும் இவன் மட்டும் இல்லை இவனை மாதிரி இன்னும் 100 பேர் வந்தால் கூட ஜிம்மனை யாரும் விட்டு தர மாட்டேன். ஆமாம் விட்டு தர மாட்டேன், நான் விட்டு போவேன். அப்படிங்கும்போது அது வேறு சரியா அப்படி சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருப்பான். இப்போது அப்படி ரேஸ் தான் ஆரம்பிக்கும். நம்ம சுகா வந்து ஜங்குக்கு இப்படி கையை கொடுத்துட்டு என்ன ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கும்போது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ரேசிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போது அங்கே அப்படியே எல்லாம் ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. இங்கே ஜூங் வந்து ஜங்குக்கு வந்து என்னோடய பைக்கில் அது பண்ணிட்டுருப்பான். இப்போது ஜூங் அப்படியே போயிட்டு ஏதாவது பண்ணணும். ஏன்னா இது முடித்ததுக்கப்புறம் ஒரு வேளை ஜெயிக்கிறோன்னு தூக்குறனோ ஜங்குக்கு கிளம்பிடுவான். ஜெயித்தாலும் கிளம்பிடுவான், தோத்தாலும் கிளம்பிடுவான். இப்போது சிமின்கிட்ட பேசணும். சிமின்கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அந்த ரேஸ் நடுக ஒரு 2 hour மாதிரி ஆகும். ஏன்னா அது கொஞ்சம் லாங்காக போகணும். ஸோ வந்துட்டு இப்போது அந்த போட்டி அங்கே கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா நம்ம சுகாவோட வண்டி கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜூங்கா ஜங்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போயிட்டு ஒரு காமன் இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள எங்கடா போகிற, இல்லைடா முக்கியமான வேலை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு சரி சீக்கிரமா அப்படின்னோடனே இப்போ ஜூங் வேகமாக வண்டியை எடுத்துகிட்டு நம்ம ஜிமினோட வீட்டுக்கு தான் போவான். இப்போது ஜிமினோட வீட்டுக்கு போயிட்டு இப்போ அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா உள்ள காரம் இருகாரா இல்லையா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜிமின் எப்படி கூப்பிட தெரியாமல் ஜிமின் வேறு ஃபோனை சுவிட்ச் ஆஃபில் வச்சுருப்பான், அந்த நம்பரை சுவிட்ச் ஆஃப் வச்சுருப்பான். இப்போது எப்படியாவது உள்ளே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல ஜிமின்கிட்ட போய் இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் வீட்டுக்கு காலிங் மேலே தான் அமைக்கிடுவான். அமைக்கிட்டு ஒரு 2 or 3 day அமைக்கணுன்னு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக நிற்கும் போது டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் தான் கேட்கும். பார்த்தா நம்ம ஜிமின் தான் அப்படி டோர் ஓப்பன் பண்ணும்போது ஜிமினை பார்த்துட்டு ஜூங் தான் ஜிமின் அடிக்கும்போது ஜூங் நீ ஜிமின் ஒரு 10 minutes வாங்கிட்ட பேசணும் ப்ளீஸ் ஜிமின் ப்ளீஸ் அடிக்கும்போது ஜூங் என்ன ஜூங் எதுக்கு இப்போ இங்கே வந்தேன் ஜிமின் ஒரு 10 minutes மட்டும் ப்ளீஸ் அப்படிங்கும்போது சரி உள்ளவா அப்பா இப்போ தான் வெளியே போனார்வா அப்படி சொல்லிட்டு இப்போது ஜிமின் தான் ஜூங்க உள்ள கூப்பிட்டு அப்படியே கதவை மூடிட்டு 2 பேரும் சோஃபாவில் தான் உட்காந்துருப்பாங்க. ஜிமினை பார்த்தா அவ்வளோ சேடாக அவளோட ஃபேஸே சரி இருக்காது. முன்னாடி பார்த்தா ஜிமினுக்கும் இப்போ பார்த்தா ஜிமினுக்கும் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ஜூங் அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பான். என்ன ஜிமின் இது கோலம் அப்படிங்கும்போது என்ன ஜூங் அப்படிங்கும்போது என்ன எப்படி இருக்கு தெரியுமா ஃபேஸை நீ கண்ணால் பார்த்துட்றியான்னு அப்படிங்கும்போது ஜூங் அது சரி எதுக்கு வந்த அப்படிங்கும்போது எதுக்கு வந்தேன்னா என்ன ஜிமின் ஜங்குக்கு எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா நீ அப்படிங்கும்போது அப்படியே எதுவுமே சொல்லாமல் கீழே குமிச்சிட்ருப்பான். அப்படியே ஒரே மாதிரி இருக்கீங்க ஜிமின் அப்படிங்கும்போது இப்போ ஜிமின் அப்படியே பார்ப்பான். ஏன் ஜிமின் அவனை விட்டுட்டு எப்படி இருக்க நீ, அவனை எப்பயுமே விட மாட்டியே அப்படிங்கும்போது இப்போது அப்படியே பார்ப்பான். ஜிமின் ஒரு பைத்தியங்கார மாதிரி இருக்கான் ஜிமின். அவனை நீ பார்த்தினா கிட்டத்தட்ட நீனும் அவனும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஏன் உங்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய கேப்பு சொல்லு. இது பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஜிமின் உனக்கு தெரியாது அன்றைக்கி என்ன ஆனிச்சுன்னு உனக்கு தெரியாது அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜிமின் பார்க்கும்போது அன்றைக்கி அவன் அப்பாவை பார்க்க வரும்போது
அவனை வேணும்னே வம்பெடுத்தாங்க ஜிமின். அவனை வம்பெடுத்து கூட எதுவுமே பண்ணலை. உன்னை பற்றி தப்பாக பேசினால தான் அவன் அவன் எல்லாத்தையும் போய் அடிக்க போய் பெரிய பிரச்சனையாகி அப்போ கூட அந்த அடிப்பட்டதோடு அவன் அப்பாவை பார்க்காம வந்தான். ஆனால் அதுக்குள்ளே அவன் அப்பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் இப்படி பிரிஞ்சு நிற்கிறீங்க ஜிமின். அவன் இங்கேருந்து போகலாம் ஜிமின். அடியும் போது என்ன சொல்கிற ஆமாம் ஜிமின், அவன் இங்கேருந்து போகிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அவனுக்கு நீ இல்லாமல் இருக்க முடியாது, அது உனக்கே தெரியும். எப்படி ஜிமின் 4 வாரத்துக்கு மேலேயும் அவனை பார்க்காம இருக்க உன்னால் எப்படி ஜிமின் முடியுது? அவன் அங்கே பைத்தியமாகி பாதி செத்துட்டான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கான். அதுவும் இப்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஒருத்தன் வந்திருக்கான்னு அவன் கூட சண்டை போட்டுட்ருக்கான். என்ன சொல்லிச்சோம்? ஆமாம், சண்டை ரெஜிமெண்ட். அங்கே 2 பேருமே ரேசர். 2 பேரும் ரேசிங்கில் ஒன்றா ஓட்டி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கூட இருக்க போகிறாங்க. என்ன? ஆமாம், வின் பண்ணால் சங்கு கூட இருக்க போகிறானா? நான் கேட்டேன். அப்போ நீ ஜிமினை விட்டு கொடுக்க மாட்டேலடான்னு ஆமான்னு சொன்னான். அப்போது நீ ஜிமினை தேடி போவியானா? இல்லைண்டான். ஏன்னா அவனுக்கு அப்பாவோட சம்மதமும் உன்னோட சந்தோஷமும் நினச்சி ஜிமின் முக்கியம். அப்போ எதுக்கடா அந்த போட்டியில் சேர்ற அப்படின்னு கேட்டது, எதுக்கடா கலந்துக்கிற அப்படின்னு கேட்டது. எனக்கு ஜிமின் யாரும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இதில் வின் பண்ணி அவனை இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு நான் காட்டுவேன் அப்படின்றதுக்காண்டி ஒரு லூஸ் மாதிரி ஒரு பைத்தியம் மாதிரி அவனை இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு யாருக்கும் ப்ரூஃப் பண்ணிகிட்டு இருக்கான் ஜிமின் அவன். ஆனால் உனக்கு தெரிலல அவன் அவனை இவ்வளோ லவ் பண்ணுறான்னு. ஏன் ஜிமின் அவனை விட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்கே ஜூம் பாட்டு கேட்கும் போது ஜிமினுக்கு அழுகையாக வரும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்பா கிட்ட நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சங்கு அப்படி சொல்லிட்டு அழுவான் ஜிமின். அப்பா கிட்ட அப்படி சங்குக்கு தான் வேணும்னு சொல்லு ஜிமின், அவனை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது சொல்லு ஜிமின் அப்படிங்கும்போது நான் அப்படி சொன்னான் அவர் என்னை சங்கு கூட போக சொல்லிடுவார். ஆனால் எனக்கு அவரோட சம்மதம் வேணும் ஜிமின். அப்போ அப்பா சம்மதிக்கவே இல்லைனா நீ சங்குக்க மறந்துடுவ தானே ஜிமின் அப்படிங்கும்போது இப்போது அப்படியே ஜிமின் பார்க்கும்போது சுற்றி அழுதுகிட்டே பார்ப்பான். என்ன சொல்கிறதுனே தெரியாது ஜிமின். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவன் உன்னை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துருவான். நீ இல்லாமல் அவனாட்டி இருக்க முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அது ஒன்று தான் எனக்கு பயமாறி அப்படிங்கும்போது இப்போது இங்கே ஜிமின் தான் அடிச்சவங்க பார்த்துட்டு சங்குக்கு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்னால் சங்குக்கு இல்லாமல் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் மேலே போயிடுவான். அழுதுகிட்டே மேலே போயிடுவான். இப்போது ஜூக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. சொல்ல வந்ததை ஜிமின்கிட்ட சொல்லியாச்சு. இப்போது முடிவு எடுக்கிறதும் எடுக்காதும் ஜிமினோட பிரச்சனை அப்படி சொல்லிட்டு ஜிமின் மேலே போனோன்னே ஜூங் போயிடுவான். இங்கே அப்படி போய் மேலே உட்காந்து அழுதுட்டு ஏன் ஜங்குக்கு இதெல்லாம் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்வேன், எனக்கு எதுவுமே தெரியலடா. ஆனால் நான் அவனை பார்க்கணும், ஒரு தடவை அவனை பார்க்கணும், நான் ஒரு தடவை அவனை பார்க்கணும் சங்கு அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருப்பான். இப்போது அங்கே ரேஸ் தான் ஸ்டார்ட் ஆக ஒரு 5 minutes இருக்கும். ஜூங் போயிடுவான். போய் ரேஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க 2 பேரும், சுகாவும் சங்குக்கும். அவங்களோட அந்த கோர்ட்லேருந்து ஒரு 20 kilometers அந்த மாதிரி போகணும். இப்போது போயிட்டு திருப்பி யார் ஃபஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர். அது வந்துட்டு நம்ம சுகாவோட இடங்கிறதுனால அங்கே அந்த ரோடு மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு 20 இல்லை ஒரு 50 kilometers இல்லாட்டி 10 kilometers அந்த மாதிரி தான் இப்போது ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போது சுகாவோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் நின்று சுகாவை என்கரேஜ் பண்ணிவிட்டு இப்போது அப்படியே ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னோன்னே சுகாவும் ஜங்குக்கும் போவாங்க வேகமாக. இப்போது ஜங்குக் தான்
அப்படியே போவான். சுகா ஜங்குக்கை இது பண்ணி முதல்ல போயிட்டுருப்பான். இப்படி ஜுங் தான் பார்த்துட்ருப்பான். இப்போது ஜுங்க்கு என்னடா இப்படி நடந்துட்டுருக்கே அப்படின்ற மாதிரியே அது ஒரு கண்ணுக்கு எட்டுற தூரம் தான். ஒரு மாதிரி ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அது தெரியும் அங்கே போகிறது. அப்படியே எல்லோரும் என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. சுகாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஜுங்கும் என்ன பண்ணுறது அப்படி பார்த்துட்ருப்பான். இப்போது ஒரு 1/2 ஹவரில் ரிட்டன் வருவாங்க. வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக் தான் வந்துட்டுருப்பான். ஜுங் அப்படியே கை தட்டிட்டு டேய் ஜங்குக் அப்படின்ற மாதிரி அவனை என்கரேஜ் பண்ணிகிட்ருப்பான். இங்கே சுகாவோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் இது பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது அப்படியே வேகமாக செம்ம வேகமாக சுகாவும் ஜங்குக்கும் வந்துட்டுருப்பாங்க. இப்போது ஜங்குக் சுகாவை முந்திட்டு அவ்வளோ ஸ்பீடில் வருவான். ஜங்குக் பொறுமையாக வாடா ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்ருப்பான். எங்கே சுகாவும் அதே சிமின் இது கொடுத்துட்டு வந்துட்டு ஜங்குக்கு இது கொடுத்துட்டு வந்துட்டுருப்பான். இப்போது அவ்வளோ வேகமாக அந்த ஃபைனல் இதுக்கு வேகமாக ஜங்குக்கும் சுகா வந்துட்டுருப்பாங்க. இப்போது ஃபைனலி நம்ம ஜங்குக் தான் செம்ம ஸ்பீடாக வந்து அந்த போட்டியை முடிப்பான். ஜங்குக் தான் அந்த போட்டியில் வின் பண்ணுவான். இப்போது சுகா அப்படியே வந்துட்டு ஜங்குக் வந்து அடுத்த இது பண்ணல அப்படியே வந்துட்டு நிற்பான். இன்னொன்று இப்போது ஜேகே வின் பண்ண ஜுங் அவ்வளோ சந்தோஷமாக ஓடி போய் ஜங்குக் அப்படி தூக்குவான். ஜங்குவா தெரியும்டா இதான் வருவன் தெரியும் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி அப்படி தூக்கி சுற்றிட்டுருப்பான். இங்கே நம்ம சுகா அந்த ஹெல்மெட் இப்படி கழட்டிட்டு பைக்லேருந்து இறங்கி அந்த ஹெல்மெட் இப்படி வச்சுட்டு ஜங்குக்கு இருக்கிற பக்கம் தான் அப்படியே வருவான். வந்துட்டு ஜங்குக்கிட்ட கங்க்ராட்ஸ் பார்ட்னர் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் ஹெல்மெட்டை கழட்டிட்டு இப்படி சுகா பார்க்கும்போது பரவாயில்ல உங்ககிட்ட தோற்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுறேன். ஏன்னா அவர் சவுக்காக ஒருத்தன் இவ்வளோ பண்ணுவான்லாம் நினைக்கக்கூட இல்லை. அப்படிங்கும்போது இப்போது நம்ம ஜங்குக் தான் நம்ம சுகா பார்த்து அவன் எனக்கு சஃபர் மட்டும் இல்லை இது எல்லாமே அவன் மட்டும்தான். அவனுக்காக இது என்ன இதுக்கு மேலே என்ன பண்ணுனாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் திருப்பியும் அந்த ஹெல்மெட் போட்டு கிளம்பி போயிடுவான். இப்போது நம்ம சுகா தான் நம்ம ஜுங்கை பார்த்துட்டு அவனோட நேம் ஜுங் ஜுங் இப்போது இவ்வளோ வேகமாக அவன் எங்கே போகிறான் அப்படிங்கும்போது நீங்கள் பண்ண வேலையால் அவன் கிளம்புறான். நான் என்னப்பா பண்ணேன் என்ன பண்ண போகிறீங்க அவன் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சும் நீங்கள் இப்படி பண்ணலாமா பாஸ் அப்படின்ற மாதிரி ஜுங் கேட்கும்போது அவன் லவ் பண்ணுறான்னு தெரியும்டா அது இப்படி சாதாரணமாக விட்டு கொடுத்துட்டு போனா எப்பட்றா நான் அப்படிங்கும்போது இப்போது ஜுங் தான் அப்படி பார்க்கும்போது ஆமாம் வில்லன்னு கொஞ்சமாவது கெத்து வேணாம் தோ இவ ஸ்டோரியில் வில்லனெல்லாம் இப்படி சப்பையாக தான் ஆக்கி விடுவா. இருந்தாலும் கொஞ்சம் கெத்து காட்டலாம் தான் பார்த்தேன். பட்டு தலைவன் ஹீரோயிஸை காமிச்சிட்டு போயிட்டான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா தான் ஜுங்கை பார்த்து இது காமெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நீங்கள் டெரர்னு நினச்ச காமெடியெலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜுங் சொல்லும்போது என்ன பண்ணுறது கிரிஜியாக காமெடியாக தானே ஆகணும். ஆமாம் இப்போது இந்த என்கேஜ்மெண்ட் என்ன பாஸ் ஆக போகுது அதை நான் பார்த்துக்கிறேன் சொன்னதை செய்யணும் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் கிளம்புறேன் எங்கே போக வேண்டிய இடத்துக்கு தான் டேய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா வேகமாக கிளம்பிடுவான். எங்கே ஜூங் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போது வண்டியை எடுத்துகிட்டு போவான். எங்கேஜ்மெண்ட் ரொம்ப நேரமாக எழுதிட்டு இப்போது ஜங்குக்கை பார்க்கறதுக்காண்டி கிளம்புவான். அவனோட சிம்மை கழட்டி போட்டு வச்சுருப்பான். அந்த சிம்மெல்லாம் எடுத்து ஃபோனில் போட்டுட்டு ஜங்குக்கு கால் பண்ணியிருப்பான். ஜங்குக்கு காலே எடுத்துருக்க மாட்டான். இப்போது சரி ஜங்குக்கு கால் பண்ணி ஜங்குக் எங்கே இருக்கான்னு கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக கீழே தான் வந்து பார்க்கும்போது நம்ம ஆலம் தான் ஃபோன் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பான் பேசிகிட்ருப்பாரு. இப்போது சிமன் வரதை பார்த்துட்டு சிமன் எங்கே போகிற இவ்வளோ வேகமாக அப்படின்னு கேட்கும்போது அப்பா அப்பா அது ஜங்குக் என்ன ஜங்குகா அப்பா நான் போய் ஒரு தடவை ஜங்குக்கை பார்த்துட்டு வரேன்ப்பா ஜங்குக்கிட்ட நான் பேசணும்ப்பா. சிமன் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா ஜங்குக்கை பற்றி எங்கே பேசிகிட்ருக்க உனக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் ஜிமன் அப்பா அது அது அப்பா ப்ளீஸ் ஜங்குக்கை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரேன் ப்ளீஸ் என்ன விடுங்க ப்ளீஸ்ப்பா அப்படிங்கும்போது சிமன் எதுக்கு சிமன் சின்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அதெல்லாம் வேணாம் சரியா நீ எல்லாத்தையும் மறந்துருப்பேன்னு தானே நினச்சேன். அப்போ ஜங்குக்கை
என்னால் எப்படிப்பா மறைக்க முடியும்? ஜிமன் என்ன பேசிகிட்டு இருக்க ஜிமன்? ஃபோனுக்கும் சுகாவுக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் ஜிமன். ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ், என்னால் முடியலப்பா. நான் நான் உங்களை உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலப்பா. ப்ளீஸ் என்னை சங்கிட்ட ஒரு தடவை பேசாலும் பண்ணுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் சொல்லிட்டு அப்படியே அழுகும் போது ஆரம்பிக்கா, ஜிமன் என்ன ஜிமன் இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது, எக்ஸ்கியூஸ் மீ நான் உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேட்கும். இப்போ அப்படியே 2 பேரும் பார்க்கும்போது அங்கே நம்ம சுகா தான் நிற்பார். சுகா சுகா அடிக்கும்போது, அங்கிள் நான் கொஞ்சம் பேசணுமே அப்படிங்கும்போது, ஜிமன் மேலே போ அப்படிங்கும்போது, இப்போ ஜிமன் அப்படியே அழுதுகிட்டே சுகா பார்க்கும்போது, இப்போது சுகா தான் அங்கிள் ஜிமன் போகட்டும் அப்படிங்கும்போது, சுகா ப்ளீஸ் அங்கிள் எனக்காக ஜிமன் போகட்டும், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கும்போது, இப்போ அப்படியே ஜிமன் தான் சுகா பார்க்கும்போது, இப்போது சுகா தான் எதுக்கு ஜிமன் இப்போ அழுகிற குழந்த மாதிரி அழுகாத, நீ போய் சங்குக்கு மீட் பண்ண அப்படிங்கும்போது, அப்பா அப்படிங்கும்போது, இப்போது ப்ளீஸ் அங்கிள் எனக்காக ஜிமனை அலோவ் பண்ணுங்க அப்படிங்கும்போது, இப்போது ஆரம் தான் அப்படியே ஜிமனை பார்க்கும்போது, அப்பா ப்ளீஸ் நான் நான் போகிறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே சங்குக்க பார்த்த மாதிரி ஜிமன் தான் வெளியே போகும்போது, இப்போது சுகா தான் நீ போ ஜிமன் அப்படின்ட்டு சொன்னோன்னே, இப்போது ஜிமன் போயிடுவான். இப்போது அப்படியே ஜிமன் அழுதுகிட்டே வெளியே போயிட்டு சுகா நம்ம ஜூங்கு தான் கால் பண்ணுவான். ஜூங்கோட காலும் சைலண்டில் இருக்கும். 2-3 தடவை கால் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போது அப்படியே அழுதுகிட்டே அப்படியே ரோட்டில் தான் நின்றுட்டு திருப்பி ஜூங் கால் பண்ணும்போது ஜூங் எடுத்துருவான். ஜிமன் அப்படிங்கும்போது, ஜூங் ஜூங் சங்குக்கு எங்கே ஜூங் அப்படிங்கும்போது, ஜிமன் நீ ஏன் இப்படி அழுகுற? ஜூங் சங்குக்கு எங்கே ஜூங் அப்படிங்கும்போது, சங்குக் வீட்டுக்கு போயிட்டான் ஜிமன். எங்கே அது வீட்டுக்கு தான் வீட்டில் தான் இருக்கு அவனோட வீட்டில் அப்படிங்கும்போது, வீட்டில் தானே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அழுதுகிட்டே கட் பண்ணும்போது, என்னாச்சு அப்படின்ற மாதிரி இப்போது ஜுங் தான் யோசிப்பான். இப்போது நம்ம ஜின்னுக்கு தான் ஜுங் தான் கால் பண்ணும்போது, இப்போது சின்ன தான் சொல்லு ஜுங் மா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கும்போது, நான் வெளியே கடைக்கு வந்தேன்ப்பா, நான் கொஞ்சம் வெளியேறியேன் அப்படிங்கும்போது, சரி சங்குக் வீட்டில் தான் இருக்கான், அவன் வீட்டில் தான் இருக்கான், நான் தான் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, ஓ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு ஜோ? இல்லைம்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போன சொன்னேன். எப்போ வச்சுருந்தோம் ஜங்குக்கும் மீட் பண்ண போகிறாங்க. ஜூங்க்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அதே நேரத்தில் இங்கே நம்ம சுகா தான், அங்கிள் நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க அப்படிங்கும்போது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சுகா நீங்கள் அப்படிங்கும்போது, அங்கிள் நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது, இப்போ அப்படியே ஆரம்பம் நம்ம சுகா பார்க்கும்போது, ஆக்சுவலி இதை நான் உங்ககிட்ட எப்பயே பேசியிருக்கணும், ஆனால் இப்போ தான் இது கரெக்டான நேரம் வந்துச்சு அப்படிங்கும்போது, என்ன கரெக்டான நேரம்? உங்களுக்கும் ஜிவனுக்கும் சாயந்தரம் என்கேஜ்மெண்ட்னு உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் விடுங்க அங்கிள் பார்த்துக்கலாம். என்ன உங்கள் அப்பா கிட்டலாம் நான் எப்பயோ பேசிட்டேன். என்ன சொல்கிறீங்க சுகா அப்படிங்கும்போது, அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இதோ இந்த வீடியோ பாருங்கள் அப்படி சொல்லிட்டு, இப்போது அன்றைக்கி ஒரு நாள் நம்ம அந்த கிளப்புக்கு கூப்பிட்ருப்பான்னு நம்ம சுகா, அப்போ ஜங்குக்கும் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கிறத நம்ம சுகா கேட்டுட்ருப்பான்னு சொன்னேன். அதை அவங்க அப்பாவை பற்றி பேசும்போது நம்ம சுகா அந்த வீடியோ எடுத்திருப்பான். இப்போது அந்த வீடியோவை தான் காமிக்கும் போது, அதில் ஆரம்பை பற்றி நம்ம ஜங்குக்கு பேசுனதை கேட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி மனசு இதாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு புரிஞ்சு வச்சுருக்கான் ஜங்குக்கு. அதை ஜங்குக்கு பேசுகிறத நம்ம ஆரம் கேட்கும்போது, பார்த்தீங்களா இதுக்கு மேலே உங்கள் பையனை ஒருத்தன் எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா தான் கேட்கும்போது, சுகா அப்படியே ஆரம் பார்க்கும்போது, ஆமாம் நீங்கள் ஒரு வீடியோ காமிச்சு ஜிமனை அவங்ககிட்டேருந்து தள்ளி வைக்கலான்னு நினச்சிங்க, ஆனால் அவங்கள எப்படி வச்சுருக்கான்னு பாருங்க அங்கிள் அப்படி சொல்லும்போது, இப்போ அதை பார்த்துட்டு அரம்பு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கும். ஏன்னா ஜிமின் அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான், ஜிமினுக்காக அவன் எவ்வளோ பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு, அங்கிள் உங்களுக்கு ஒரு விஷயம் தரல, இப்படி இருக்கிறதுனால அவன் பொறியே கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன். இப்படி இருக்கிறதுனால நான் நல்லவன் கிடையாது. கேரக்டரையோ எதையும் வச்சு எதையும் முடிவு பண்ண முடியாது அங்கிள். ஒருத்தரோட மனசு தான் முக்கியம். அவங்க பையனை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு இப்போ தான்
1 வீக்காக இருக்கிற எனக்கே தெரிய வருது. உங்களுக்கு தெரிலனா கண்டிப்பாக இது ரொம்ப கஷ்டமான விஷயம் அங்கிள். அன்றைக்கி கூட அவன் அவங்க பையனை அடித்ததுக்கு தான் அன்றைக்கி சண்டை போட்டு வந்திருக்கான். அவன் அவங்க பையனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறான். இதுக்கு மேலே ஒரு பையனுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரில. நீங்கள் எப்படி என்ன மாதிரி ஒருத்தவங்க பையனுக்கு நீங்கள் என்ன சூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை விட 1000 மடங்கு அவன் சங்கு உங்கள் பையனுக்கு டிசர்வ் அங்கிள். அப்படிங்கும் போது இப்போது ஆரம்பிக்க எதுவுமே வாயில் பேச்சே வராது. அப்படியே ஸ்டன் ஆகிட்டு உட்காந்துருக்கும் போது ஆக்சுவலி சிமன் அவன் உண்மையே ஒரு ஏஞ்சல். ஏன்னா அவன் காதலிச்ச பையனை அவனால் ஈஸியாக அவங்க அப்பாக்காக விட்டு விடுக முடியும்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சிமன் இப்போ வரையும் என்ன நேராக கூட தெரியுமா? அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஆகும்போது சங்குக்கை விட்டு நீங்கள் ஜிமினை பிரிக்க நினைக்கலாம். ஏன் வேறு யாரும் கல்யாணம் கூட பண்ணலாம். ஆனால் அது வெறும் உடம்பு மட்டும் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு சமம். ஏன்னா அவன் மனசு ஃபுல்லாக சங்குக்கு மட்டும்தான். அவனுக்கு உங்களையும் விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா அவன் சிமன் அங்கிள். அவனை மாதிரி ஒருத்தெல்லாம் யாரோட லைஃப்பையும் கிடையாது. உண்மையா அங்கிள். அப்படிங்கும்போது இப்போது அப்படியே காலையாக வரும். அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்கும். உண்மையாக இப்படி ஒரு பையனை நீங்கள் பெற்றது கண்டிப்பாக அவங்களுக்கு 100 சொல்லிட்டு கூட அடிக்கலாம். ஏன்னா யாரோட லைஃப்லேயுமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் சிமன். அப்படிங்கும்போது இப்போது அப்படியே பார்ப்பான். ஏன்னா 1 வீக் வந்தவனே இப்படி ஜிமினை பற்றி பேசிட்டு நம்ம ஜிமினுக்கு புரிஞ்சிக்காமல் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட மீன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கிள் எனக்கு புரியுது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்க, எல்லாமே புரியுது. ஆனால் நீங்கள் தேடுறது எல்லாமே லுக்கில் மட்டும் இல்லை அங்கிள், மனசில் இருக்குது. நீங்கள் எப்படி உங்கள் பையனை நான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வேற 1000 மடங்கு சங்கு சிமினை வச்சுப்பான். இதுதான் உண்மை. இதுக்கப்புறமும் நீங்கள் அவரோட பேரையும் புரிஞ்சு காட்டி கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. அப்படிங்கும்போது இப்போ ஆரம்பம்தான். எனக்கு இவ்வளோலாம் தெரியாது சுகா. நான் ஏன் அப்படி இருந்தேன்னு எனக்கு தெரில. சிமன் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் சிமனோட சந்தோஷம் சங்குக்கு தானே என்னால் புரிஞ்சிக்க முடியல. இதோ இப்போது இதை பார்க்கும்போது எனக்கு புரியுது. சிமனை மட்டும் லவ் பண்ணல, அவனோட ஆசை கனவு எல்லாத்தையும் லவ் பண்ணுறான்ல. அவனோட அப்பா சம்மதிக்காதவனை அவன் நினச்சிருந்தா எப்படியோ சிமனை கூப்பிட்டுட்டு ஏதோ பண்ணி அவனை இது பண்ணியிருக்கலாம். ஆனால் சிமனும் எனக்காக இருந்துட்டான், சங்குக்கும் சிமனுக்காக இருந்துட்டான். இதெல்லாம் நான் பண்ணதை நினச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அப்படி சொல்லும்போது இல்லை அங்கிள், எந்த ஒரு அப்பாவும் எனக்கு நல்லா தான் பண்ணணும்னு நினப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய எதுவும் இல்லை. இப்போ புரிஞ்சிருச்சுல்ல. நீங்கள் சிமினையும் சங்குக்கையும் கண்டிப்பாக கொண்டு சேர்த்து வைப்பீங்க, எனக்கு நம்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யாரும் கை எப்படி பிடிச்சிட்டு சுகா தான் பேசும்போது சுகா அப்படி அப் பண்ணிட்டு சாரி சுகா, என்னால் நீங்களும் கஷ்டப்பட்டீங்களா? இல்லை கண்டிப்பாக இல்லை. நான் இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் இருக்காங்கன்னு பார்க்கும்போது என் லைஃப்பில் எனக்கும் கண்டிப்பாக சிமன் மாதிரி ஒருத்தன் கிடப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் சிமன் யாரோட லைஃப்லேயுமே கிடைக்காத ஒருத்தன். அப்படி சொல்லிட்டு சிமனை ரொம்ப இதாக பேசிட்டு அங்கிள் நான் கிளம்புறேன், சிமனோட சங்குக்கோட மேரேஜுக்கு கண்டிப்பாக நான் வருவேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நம்ம சுகா தான் கிளம்பிடுவான். எங்கே சிமன் சங்குக்கை பார்க்க தான் வீட்டுக்கு தான் போயிருப்பான். அப்படியே போகும்போது அங்கே சின்னதாக இருக்க மாட்டாங்கல்ல, சும் ஃபோன் பண்ணியிருப்பான், சின்ன இருக்க மாட்டாங்க. ஸோ உள்ளே போனால் கதை மூடிடுவோம். இப்போது ஆல்ரெடி சிமன் அங்கே அதிகமாக வந்ததுனால இப்படி டோரை காலிங் பெல் அடித்து பார்ப்பான், யாருமே வராமட்டாங்க. அது வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி அந்த மாதிரி ஒரு லாக் தானே. ஸோ அது ஜிம்மினுக்கு அந்த பாஸ்வேர்டு தெரியும். ஸோ அதை போட்டுட்டு உள்ளே தான் போவான். அங்கே சின்ன தேடுவான், சின்ன இருக்க மாட்டாங்க. சரி ஜேகே மேலே தான் இருப்பான் அப்படின்ட்டு ஜேகே பார்க்க வேகமாக மேலே தான் போவான். மேலே போனால் ஜேகே அவனோட சூட் கேஸில் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இப்போது டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்கும். இப்போ அப்படியே துணியை எடுத்து வச்சுட்டு எப்படி பார்க்கும்போது சிமன் தான் அப்படியே செம்ம பதட்டத்தில் வந்து நிற்கிறத சிமன் அப்படிங்கும்போது ஜங்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போது சிமன் அப்படியே ஜங்குக்கு அப்படியே துணியெல்லாம் அப்படி இது வச்சுட்டு திரும்பி நின்று சிமன் அப்படிங்கும்போது
இப்போ அப்படியே ஜிம்மின் உள்ளே தான் வருவான். அதில் வந்துட்டு கேக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நின்றுட்டு நிற்கும்போது அப்படியே ஜங்குக்கு பார்க்கும்போது ஜிம்மினோட கண்ணெல்லாம் அழுது அப்படியே தான் அறியும். அப்படியே வேர்க்க வேர்க்க வேகமாக வந்திருப்பான். இப்போது நம்ம ஜங்குக் தான் ஜிமின் நீ நீ அப்படிங்கும்போது எங்கே ஜங்குக் போகிற நீ அப்படின்னு கேட்பான். ஜிமின் நீ எதுக்கு இங்கே வந்த? என்ன எதுக்கு வந்தேன்? சரி நீ எங்கே ஜங்குக்கு போகிற அப்படின்னு கேட்பான். இப்போது ஜங்குக்கு அதேமாரி இது பண்ணாமல் அப்படியே திரும்பி அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மறுபடியும் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போது ஜிமின் ஜங்குக்கை இப்படி கிட்ட வந்துட்டு ஃபோனை தான் கேட்குறேன், எங்கே போகிறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கும்போது எதுக்கு ஜிமின் நீ வந்த? அவங்க அப்பா பார்த்தா தேவையில்லாத பிரச்சனையாகும் அப்படிங்கும்போது ஜங்கு ஏன் ஜங்குக்கு இப்படி என்ன போட்டு சாகடிக்கிற அப்படிங்கும்போது என்ன அப்படின்ட்டு இப்படி திரும்புவான். ஏன் ஜங்கு எதுக்கு ஜங்குக்கு இப்பெல்லாம் பண்ணுற நீ அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கும்போது எதுக்கு சுகா கூட ரேசிங்களா அப்படிங்கும்போது ஓ தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது திரும்பி துணி எடுக்க ஸ்டார்ட் பண்ணும். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு ஜங்கு, ஏன் ஜங்கு அப்படிலாம் பண்ணுற அப்படிங்கும்போது என்ன பண்ண சொல்கிற? என்ன அது ஜங்கு நீ நீ போகிறது சரியில்லை. இங்கே சின்னம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நீ போகாத அப்படிங்கும்போது அதெல்லாம் அம்மா கஷ்டப்பட மாட்டாங்க, நான் அவங்கள போய் கொஞ்ச நாள்லேயே கூப்பிட்டுவேன் அப்படிங்கும்போது ஓ எல்லாம் பிளான் பண்ணி தான் போறியா அப்படிங்கும்போது ஆமாம் ஜிமன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருப்பான். ஜங்கு ஏன் வந்து கேட்க மாட்டேன் நீ அப்படிங்கும்போது எதுக்கு ஜிமன் வந்து நீ இப்போ ஓ அப்பா இங்கே நீ வந்து தெரிஞ்சா பொண்ணை தேவையில்லாமல் திட்டுவேன், நீ கிளம்பிப்போ அப்படிங்கும்போது ஜங்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். இப்போது சீகை அப்படியே துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அப்படியே போயிட்டு அவனோட கபோர்டை திறந்து அவனோட திங்ஸு அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அதில் ஜிமினோட சேக்கியோட ஃபோட்டோவையும் அப்படி எடுத்து வைக்கிறத ஜிமின் தான் பார்ப்பான். பார்த்துட்டு இப்போ அப்படியே வந்துட்டு இது இதை எடுத்து வச்சுட்டு போகிற, அதான் எல்லாமே முடிய போதில்ல, அப்புறம் இது அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்கும்போது எல்லாமே எனக்கு முடியலை ஜிமின், எனக்கு எதுவுமே முடியல அப்படிங்கும்போது ஏன்டா அப்படி இருக்க, நான் பண்ணது தப்பு தான், நான் சரி நீ சொல்ல மாட்டேன், ஏன்னா என் சுச்சுவேஷனில் நீ இருந்ததுன்னா உனக்கு தெரியும் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜேகே ஜிமினை பார்த்துட்டு அப்படியே தலையாட்டிட்டு இப்போது அப்படியே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது என்னால் முடியலை ஜங்கு, நானும் எவ்வளவோ முடியலை என்னால், என் அப்பாவும் பொண்ணுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு என்னால் சத்தியமாக முடியல அப்படி சொல்லும்போது இப்போ ஜங்குக்கு திரும்பி ஜிமன் நான் உன் லைஃப்பில் இனிமேல் இப்படி தொல்லையாக இருக்க மாட்டேன் ஜிமன், நான் ஒதுங்கிட்டேன், நான் போயிடுறேன், உன் அப்பாவும் உனக்கு கூட இப்போ நான் இங்கே இருக்கிறது தொல்லையாக தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்பி போயிடுறேன் ஜிமன் அப்படிங்கும்போது ஜங்கு ஏன்டா அப்பெல்லாம் பேசுகிறேன், உனக்கே தெரியும் இல்லைடா அப்பா எப்படின்னு, அப்பா எப்படி என்னன்னு எல்லாமே உங்ககிட்ட சொல்லிடுங்க, அவரோட சம்மதத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணி தவிர அப்பாவை சத்தியமாக நான் வேறு கல்யாணம் பண்ண சொல்லி கேட்கலடா, அவர் தான் எல்லாமே பண்ணார், அன்றைக்கி நான் உங்ககிட்ட கோபத்தில் சொன்னேன் ஜங்கு, ஆனால் அது சொன்னதுக்கு அப்புறம் எப்படி அழுதேன், எவ்வளோ கஷ்டப்பட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஜங்கு, நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இங்கே ஜங்கு நீ சந்தோஷமாக இருந்தியான்னா எனக்கு தெரியாது, நான் எதையும் சொல்ல விரும்பலடி, நீ அவங்க அப்பா கூட ஏறி நான் கொஞ்ச நாள் எது போகிறேன், எனக்கு இங்கே இருந்தால் ஐத்தியம் பிடிச்சிரும் அப்படிங்கும்போது ஜங்கு அப்போ நீ போறியா? ஆமாம் ஜிம்மன் நான் போகணும், ஏன்னா இங்கே இருந்தால் உனக்கும் உங்கள் அப்பாவும் பெரிய டிஸ்டர்பன்ஸாக நான் மட்டும்தான் இருப்பேன், ஏன்னா என்னால் இங்கே இருந்துட்டு உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாது
அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பி இது பண்ணிட்டுருப்பான். இப்போ அப்படியே சிம்மனுக்கு அப்படியே அழுக வரும். அப்படியே அழுதுட்டு சங்கு அப்போ நீ திருப்பி அப்பா கிட்ட வந்து பேசக்கூட மாட்டேல்ல அப்படியும் போது சங்கு எதுவுமே சொல்லாமல் திரும்பி நிற்கும் போது நான் நான் அப்பா கிட்ட உன்னை பற்றி பேசாமல் இருந்தேன் நினைக்கிறியா நீ? அதை பற்றி எவ்வளவோ என்னென்னமோ சொல்லிடுறேன். ஆனால் அவருக்கு அவரோட அந்த கௌரவம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ டக்குனு செக்கி திரும்பி அப்போது அவருக்கு என்ன முக்கியமோ அதை நீ பாதிச்சுமேன். எனக்கு நான் இப்படி தான் அவங்க அப்பா சொல்கிற மாதிரி கௌரவம் மாதிரி எடுத்துக்கலாம் முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது. நீ நீ உன்னோட அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு சந்தோஷமாக இருந்தா எனக்கு அது போதும் அப்படிங்கும் போது அப்போது நீ நீ என்னை விட்டு போகிறல்ல சிம்மன், என்ன பேசுகிற சிம்மன், எனக்கு சுத்தமாக புரியல சிம்மன் அப்படிங்கும்போது இப்போ சிம்மன் அப்படியே அழுதுட்டு அப்படியே அந்த கட்டலில் உட்காந்துட்டு சங்கு நான் நீ இல்லாமல் இருப்பேன் நீ நினைக்கிறீல்ல, அப்போது உனக்கு மட்டும்தான் இந்த லவ் எல்லாமே எனக்கு எதுவுமே இல்லை அதானே அப்படிங்கும்போது சங்கு அப்படியே அமைதியாக நிற்பான். ஏன்டா ஏன்டா நீ எதுவுமே புரியல, எனக்கு என்ன பண்ணுறது தெரிலடா, என்னால் சாகக்கூட முடியல சங்கு. நான் எனக்கு சத்தியம் வாங்கியிருக்கேன் என்கிட்ட என்னடி சாகக்கூட முடியல, என்னால் செத்துருவேன். ஏன்னா என் சங்குக்கு இல்லாத வாழ்க்கை என்னால் வாழ முடியாது. ஆனால் அதையும் கூட எனக்கு கொடுத்து வைக்கலை அப்படிங்கும்போது ஆமாம் சேகே ஜிமினை இந்த மாதிரி ஒரு தடவை பேச்சில் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சேகே ரொம்ப கூப்பிட்டு ஜிமின் கிட்ட ப்ராமிஸ் அந்த மாதிரி வாங்கியிருப்பான். எந்த ஒரு சூழ்நிலையும் இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி. இப்போது அது ஜேகேக்கு ஞாபகம் வரும். ஜேகேக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும். அவரோட சம்மதத்தை வாங்கணும் பொண்ணு. எனக்கு எப்படி இதெல்லாம் பண்ணுறது தெரில. நான் நான் அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுகுவான். இப்போது ஜேகேக்கு அது தெரியுது. இப்போது ஜேகே அப்படி கண்ணெல்லாம் இது பண்ணிட்டு சிமன் பார், நான் இதை சொல்கிறேன், நீ என்னை எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் இங்கேருந்து போக தான் போகிறேன். நான் போய் ஒரு நல்ல ஜாபில் இது பண்ணி உன் அப்பா உனக்கு எப்படி ஒரு மாப்பிள்ளை தேர்றாரோ அந்த மாதிரி ஒரு அவர் கேட்குற அந்த கௌரவம் அந்த இது எல்லாமே எப்போ வருதோ அவனை ரிட்டன் வரேன். ஒரு வேளை அது வரை நீ எனக்கு வெயிட் பண்ணியிருந்தீன்னா நம்ம சேரலாம். இல்லாட்டி ஒன்றும் இல்லை, எப்பயுமே நான் அவளை நினச்சிட்டு இருந்துருவேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே இது பண்ணுவான். இப்போது எனக்கு ஜேகே எப்படி சொன்னது எப்படி இருக்கும். சங்கு நீ அப்பா கிட்ட வந்து பேசுடா ப்ளீஸ், நானும் பேசுகிறேன். எனக்கு வந்து விட்டுட்டு இருக்க முடியாது சங்கு. என்னால் முடியலடா. இந்த ஒரு வாரமே நான் அப்படி இருந்தேன். உன்னை பார்க்கணும், உன்னை ஹக் பண்ணிக்கணும், இருக்கம்மா உன் கூட இருந்து என்னோட அந்த சேடெலாம் சொல்லி அழுகணும். எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு சங்கு. ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சிம்மன் அழுவான். இப்போது ஜேகேக்கு சிம்மன் அழுகிறது கஷ்டமாக இருந்தாலும் ஜேகே செம்ம இதாக இருப்பான். ஏன்னா இங்கே அவங்க அப்பா இன்னும் ஒத்துக்கிட்டது நம்ம ஜேகேக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு சுகா அதாவது ஜிங்கிட்ட சொன்ன மாதிரி என்ன தான் சுகா ஒத்து கொடுத்தாலும் நம்ம ஜேகேக்கு வந்துட்டு அவங்க அப்பாவோட அந்த சம்மதம் இல்லை அப்படிங்கிறதுனால அங்கேருந்து கிளம்புறதுக்கு இருப்பான். இப்போது சிம்மன் அழுகிறத அவனோட பார்க்க முடியாது. டக்கு டக்குனு வேகமாக எல்லாத்தையும் இழுத்து வச்சுட்டு இப்போது அப்படி கீழே போதான் பார்க்கும்போது இப்போ டக்குன்னு சிம்மன் மிண்டு வந்துட்டு சங்கு என்கிட்ட பேசக்கூட மாட்டேன், நீ பேச கொடுத்து நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அப்படிங்கும்போது சங்குக்கு தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு சிம்மன், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் இங்கே இருக்கக்கூடாது, நான் கிளம்பி ஆகணும், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வேகமாக கீழே தான் போவான். சிம்மன் அப்படியே அழுதுகிட்டே கீழே தான் போவான். அங்கே சின்ன தான் பார்ப்பான். சின்ன இருக்க மாட்டான். இப்போது சின்னக்கு கால் பண்ணும்போது இப்போது சின்னக்கு ரிங் மட்டும் தான் போகும். ஏன்னா ஜேகேயோட ஃப்ளைட்டு இன்னும் ஒரு 1 ஹவரில் விடுவோம். இப்போ ஜுங்குக்கு தான் அடிப்பான். ஜுங்கு அடிச்சு எங்கடா இருக்கு அப்படிங்கும்போது டேய் ஜிமின் உன்னை பார்க்க வந்தானேடா, எங்கடா இருக்க
நான் நான் வந்து டேய் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன என்ன ஃப்ளைட்டுக்கா? டேய் இதெல்லாம் முடிஞ்சிருக்கும்ல நான் வரியா? இல்லை நான் கேப் பிடிச்சி போவேன். டேய் 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 இருடா இருடா ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜூங் வேகமாக வருவான். எங்கே ஜிமின் அப்படியே சங்குக்கை பார்த்து அழுத மாதிரி நிற்பான். சங்குக் ஜிமினை பார்க்கவே மாட்டான். இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கும் போது இப்போ நம்ம ஜங்குக் தான் வெளியே தான் அப்படியே அவனோட ஷூவெல்லாம் போட்டு அப்படியே வெளியே தான் போவான். ஜிமினை அழுதுகிட்டே நிற்பான். இப்போ வெளியே போய் பார்க்கும்போது அங்கே சின்னதான் டோரை ஓப்பன் பண்ணிட்டு கேட்டை திறந்துட்டு வரும்போது இப்போது சங்குக்கை பார்த்துட்டு சங்கு கிளம்பிட்டியா நீ அப்படிங்கும்போது மா எங்கே போனீங்க நீங்கள்? அது உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஒரு பேக்லலாம் வாங்கி வச்சுருக்கதை காமிச்சிட்டு சரிம்மா அப்படிங்கும்போது இப்போது அப்படியே ஜிமினை பார்ப்பான். ஜிமின் அப்படிங்கும்போது சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓடி வந்து சின்ன ஹக் பண்ணிப்பான். ஜிமின் நீ வந்துட்டியா? எனக்கு தெரியும் கண்ணெல்லாம் ஜங்குக்கை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்போது நீ ஜங்குக்கை பார்த்துமா அவன் இன்னும் கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்ப்பான். ஜங்குக்கை அப்படியே பேச கீழே போட்டு நிற்கும்போது ஜங்குக் என்னடா ஜிமின் வந்துட்டு ஹேண்ட் அப்லாம் பண்ணுற? டேய் அது எல்லாத்தையும் மாற்றிக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஜிமின் கூட பேசு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூட நீ ஒர்க்குக்கெலாம் போயிடலாம் அப்படிங்கும்போது என்ன விளாட்றீங்களா, நான் கிளம்பணும் அப்படிங்கும்போது இப்போது சின்ன அழுததை சின்ன பார்த்துருப்பாங்க. ஜிமின் பார்த்துட்டு ஜிமின் நீ எவ்வளோ அழுதுருக்க? இல்லை சின்னம்மா என்னை மன்னிச்சிடுங்க, இந்த 1 வீக் உங்களை கூட நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படி சொல்லும் போது இப்போ ஜங்குக்கு அதை பார்ப்பான். ஜிமின் அழுதுகிட்டே இருக்கிறது எனக்கு தாங்கவே முடியாது, மனசு அப்படி இருக்கும். இப்போது சின்னதான் எதுக்கு நீ இவ்வளோ அழுகிற? டேய் ஏன்டா அவனை இவ்வளோ அழுவ விட்ற? போதும்டா உங்களுக்குள்ள சண்டைலாம் சேர்ந்துருங்கடா. சங்கு என்ன உங்கள் அப்பா தானே சம்மதிக்கலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி நான் இதை 2 நாள் முன்னாடி பண்ணியிருக்கணும். ஆனால் சரி ஒன்றும் இல்லை, நான் காலையில் போய் எல்லாம் பேசி சரி பண்ணிக்கிறேன், நிச்சயமாக உள்ள கூட்டு போ அப்படிங்கும்போது என்ன விளாண்டுட்ருக்கீங்களா, ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்ல ஜூங் கரெக்டாக வந்துடுவான். ஜூங் வண்டி நின்று அப்படி பார்க்கும்போது எல்லோரும் வெளியே நிற்கிறத பார்த்துட்டு இப்போ அப்படி வண்டி நிப்பாட்டிட்டு சங்குக் அப்படிங்கும்போது டேய் கிளம்பலாமா அப்படிங்கும்போது இப்போது ஜூங் தான் சென்னைக்கிட்ட வந்து என்னம்மா இவன் இவ்வளோ அட பிடிக்கிறான், ஜிமின் நீ எப்படி அழுகிற அப்படிங்கும்போது இப்போது ஜிமின் அழுதுகிட்டே போய் ஜங்குக்கை பார்த்துட்டு நிற்பான். இப்போது ஜிமின் தான் நான் பண்ணது தப்பு தான், என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லும்போது என்ன பொண்ணு உங்கள் அப்பா கல்யாணம் பண்ண பார்த்தாரா, இது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலை அப்படி சொல்லிட்டு ஆனால் எனக்கு அந்த கல்யாணத்தில் இஷ்டம்லாம் இல்லைம்மா, இப்போது எனக்கு அது எதுவுமே வேணாம், சங்குக்கு எனக்கு வேணும், போகக்கூடாதுன்னு சொல்லுங்கம்மா, என்னால் அவனை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அழுகும்போது சரி சரி அழுகாது ஜிமின், சங்கு வேணாண்டா ரொம்ப அழுகிறான் அப்படிங்கும்போது நான் கிளம்பணும், என்னை போட்டு ப்ளீஸ் வா போகலாம் அப்படின்ட்டு சிங்கியோட ஃபேஸ் மாறும். சின்னதை பார்த்துட்டு ஜிமின் அழுகாத அப்படின்னு சொல்லும் போது இப்போது அப்படியே அழுதுகிட்டே போகும்போது டேய் ஜூங் எனக்கு கூட ஜிமின் மேலே கோவம் இருந்துக்கடா, ஆனால் அவனோட சுச்சுவேஷன் எனக்கு தெரியும்டா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியலையா என்ன, அவன் இப்போது எல்லாத்தையும் விட்டு உனக்காக வந்துட்டான். எனக்காக இப்போது 1 வாரம் கழிச்சு டேய் விடுடா, இதெல்லாம் எல்லாம் ஒரு இதாக தானடா, விடுடா, எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இப்போது அந்த சுகா கூட உனக்காக விட்டு கொடுத்துட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் என்னடா ஆரம்பங்கள்கிட்ட பேசிக்கலாம்டா, இல்லை யார்ட்டையும் எனக்காக பேச வேணாம் அப்படி சொல்லிட்டு இப்போ பேக் எடுத்துகிட்டு போகும்போது ஜிமினிகா அப்படி வரும் அழுக, அப்படியே இது மாதிரி அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ரொம்ப டயர்டாக அழுது நிற்கிறத ஜங்கு பார்த்தாலும் ஜிமின் ஃபேஸை பார்க்காம ஜுங் கூட பொழுதுனே இருக்கும்போது ஜின்னிகா போக மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இப்போது சங்கு கிட்டே சொல்லும் போது சங்குக்கு எதையுமே காதில் வாங்காமல் ஜுங்கை கூப்பிட்டு இப்போ அப்படியே கார் தான் டேபு தான் புக் பண்ணியிருப்பான் வந்து ஜங்குக்கு ஜூங் வந்து கூட வரதுக்காக. இப்போ டேப் தான் வந்துடும். என்னடா டேப்லாம் வந்துடுச்சு டேயும்போது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜிமினை பார்க்கும்போது ஜிமின் கண்ணூரோட அழுகு அப்படி நிற்கும். அப்படியே ஜங்குக்கு ஜிமின் அப்படி பார்த்துக்காம அப்படியே இது பண்ணிட்டு போகும்போது அப்படி கீழே எழுதி வச்சுட்டு ஜூங் தான் நான் வரல, நீ போ நீ வரல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே பார்ப்பான். ஜிமின் அப்படியே அழுதுட்டு அப்படியே அவனுக்கு செம்ம டயர்டாயிரும். இப்போது அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு காருக்குள்ளே ஏறி டாக்ஸியை தான் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இப்போது அப்படியே டாக்ஸியை போக சொல்லிட்டு போகும் டாக்ஸி மெதுவாக அவ்வளோ கல்லாட அவனுக்கு
சங்கு நீ இப்படி இல்லை எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே மெதுவாக அந்த டாக்ஸி போயிட்டுருக்கோம். இங்கே சிமன் அப்படியே உடஞ்சி அழுது உட்காந்துருவான். ஏன்னா அவன் சங்குக்கு இப்படி இருப்பான் எதிர்பார்த்ததே இல்லை. வந்து சங்குக்கு பேசிடுவான். அந்த சண்டை முடிஞ்சிடும்னு நினச்சதா சிமன் வந்தான். ஏன்னா இப்போ சங்குக்கு இப்படி கண்டிப்பாக போகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்படி அழுதுட்டு அங்கே ஒரு கீழே படி மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே கையை எப்படி வச்சுட்டு அப்படியே அழுதுட்டு உட்காந்துருப்பான். சின்ன சமாதானப்படுத்தணும். ஜிமனை ஏந்திரிக்க மாட்டான். ஜூங்கா அப்படியே ஜிமனை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கும் போது இப்போது ஒரு டேர்னிங் இது பண்ணிவிட்டு கார் போயிடும். அப்படியே ஜூங்கா ஜிமன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே போகலாம், தோ இங்கே தான், கிளம்பி போங்க வா. அவனுக்கு ஒன்றும் இல்லை கோவம், நீ அவனை விட்டு போயிட்டேன்னு. அவன் எவ்வளோ அழுதுருப்பான் தெரியுமா? எல்லாம் உன் அப்பாக்காக மட்டும்தான் அவன் இப்படி இருக்கான். ஏன்னா உனக்கு உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். உங்கள் அப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடும் அடிக்கும் போது இப்போது சிவன் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கும்போது இப்போது போன காரு ஒரு 15 மினிட்ஸில் ரிட்டன் இப்படி வரதை ஜூங்தா பார்த்துட்டு மாமா கார் வருது அப்படிங்கும்போது இப்படி சின்னதாக பார்க்கும்போது சிவன் அழுதுட்டுருப்பான். சிவன் செம்மையாக அழுதுட்டு இருக்கிறதுனால அங்கே பாருங்க அப்படிங்கும்போது இப்போது அப்படியே அந்த கார் ரிட்டன் வந்துட்டு இப்போ கார்லேருந்து இறங்கி நம்ம ஜங்குக்கு தான் வெளியே வரும்போது எதுக்கிடா வந்த அப்படின்னு ஜூங் கேட்பான். என் ஃபோனை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தான் உள்ளே போய் எடுக்க போயிட்டு இப்போது அப்படியே வெளியே வந்து ஜிம்னி இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்கும் போது அப்படியே கீழே உட்காருவான். உட்காந்துட்டு ஹலோ அப்படிங்கும்போது இப்போது சிவன் அழுதுகிட்டே இருப்பான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கும்போது இப்போது அப்படியே பார்க்கும்போது இதுக்கு இப்போ இங்கே உட்காந்துட்டு என் வீட்டு முன்னாடி உட்காந்துட்டு இப்படி அழுதுட்டுருக்க போண்டி தானே, அவங்க அப்பா தான் அவனுக்கு சூப்பரான ஹேண்ட்ஸமான மாப்பிள்ளையை பார்த்துருக்கானே அப்படி இதுக்கு வந்த அப்படிங்கும்போது சங்கு அப்படிங்கும்போது அழுகாத அப்படிங்கும்போது சங்கு அப்படி சொல்லிட்டு சங்குக்கு அப்படியே உட்காந்து எடுத்துகிட்டு அப்படியே ஹக் பண்ணும்போது அப்படியே சங்குக்கு பேலன்ஸ் தட்டி கீழே விழுந்துருவான் சிமன். அதாவது அது அந்த வீட்டுக்கு கீழே ஒரு இது மாதிரி இருக்கும். அங்கே தான் அப்படியே சிமனும் மேலே விழுந்து அப்படியே அழுவான். இது டெஸ்ட்டில் படுத்துட்டு டிடி ரூட்ரா டே அப்படிங்கும்போது இப்போ சின்னதாக விடு அப்படிங்கும்போது சங்கு பொறி அப்படின்ட்டு எப்படி செஸ்ட்டில் இது பண்ணிட்டு என்னை விட்டு போகிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி செல்லாம் அப்படியே அடிச்சுட்டு அவனுக்கு அப்படி அழுக வரும். அந்த அழுகை அப்படி டைட்டாக ஜெயிக்க ஒர்க் பண்ணிட்டு அப்படியே அழுகும்போது என்னால் எப்படி போக முடியும்? அதுவும் ஃபன்னாக பார்த்துட்டு இல்லைன்னா கூட நான் போயிருப்பேன். நீ முன்னாடி வந்து நின்றா என்னால் போக முடியும் மாதிரி என்ன அப்படின்ட்டு அப்படியே அழுவான். ஜெயிக்க அழுதுட்டு அப்படி சங்குக்கு அப்படியே ஜிமினை டைட்டாக பண்ணிட்டு குடசி உங்கள் அப்பனுக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஒத்துக்கிறேன்டி, நான் ஒழுங்கல்ல தான், ஆனால் நான் உன்னை பார்த்துப்பேன்டி, அதை நான் சொல்ல உங்கள் அப்பா காதலையும் வாங்க மாட்டேங்கிறான். என்னை என்ன பண்ண சொல்கிறேன்? எனக்கு வேறு வழி தரல. அதான் அப்படி சொல்லும்போது சங்கு அப்பா கிட்ட பேசிக்கலாம். ஒரு வாரம்மா தோ அவன் வந்தானே, அவன் வந்தப்போ அவன் கூட டேட்லாம் போனியே அப்போயும் அவங்க அப்பா கிட்ட பேசலை. சங்கு அப்பா திடீர்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணார்ல. திடீர்னு பார்த்துக்கிறேன்டி அப்பனி ஒன்றையும் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ரைட்டாக பண்ணும்போது நம்ம சின்னதான் சங்கு இது ரோடுப்பா, தோ நம்ம வீடு அங்கே போங்க உள்ள அப்படிங்கும்போது ஆமாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஏஞ்சி கண்ணு அப்படி காசி நீயும் போது சின்னதான் சிமின்கிட்ட சிமன் அப்படின்ட்டு கையை அப்படி எடுத்துவிட்டு தொடச்சிவிட்டு ஏன் பார் தோ தெரியாம அவன் என்றைக்கும் ஒன்று விட மாட்டான் சரியா? அவனுக்கு இப்போது கொஞ்சம் கோபம், அவனை விட்டு நீ போயிட்டேன், எப்பயும் என்னை மட்டும் விட்டுட்டு போகாத ஜிமின், அதை அவனால் தாங்க முடியாது அப்படிங்கும்போது இப்போ சின்ன ஜிமின் ஹக் பண்ணிட்டு இல்லைம்மா போக மாட்டேன் அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக்கும் அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிப்பான். ஜங்கு என்ன அப்படின்ட்டு இவங்க எல்லோரும் ஹக் பண்ணிட்டு ஜங்குக்கா உண்மையாக பயந்துட்டேடா நீ போயிடுவேன்னு. தோ இப்படி வந்து நின்றா எப்படி போக முடியும் அப்படிங்கும்போது சரி இப்போது சிமன்ச்சி நீ வீட்டுக்கு போகலட்டா உங்கள் அப்பா ஒன்று அப்படிங்கும்போது ஜங்கு தான் பார்த்துக்கிறேன் ஷன்னா மிஞ்சமெல்லாம் வீட்டுக்கு தானே தேடிட்டு வர்றாரு பார்த்துக்கிறேன் நான் போகலாம் சிமன் சங்கு அப்படிங்கும்போது இப்போது சங்கு சிமன் அப்படி தூக்குவான். சங்கு அப்படிங்கும்போது உனக்கு வா உள்ளே பேசணும் உங்ககிட்ட அடுத்து உள்ளே தூக்கிட்டு போகும்போது சூங்கா என்னது இதெல்லாம் நடுகுடு அப்படி சொல்லிட்டு அவங்க உள்ளே போனோடனே கதவை மூடிடுவாங்க ஜின்னு மூடிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க? என் தங்கச்சி இன்றைக்கி ஏதோ வீட்டில் பார்ட்டி வீரான் கூப்பிட்டா போயிட்டு காலைல வர
மா அவருக்கு தெரிஞ்சவங்க தான் நீங்கள் அப்படி சொல்லிட்டு சரி வாங்க நானே உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். ஒரு வழியாக என்னோட நண்பன் சேர்ந்துட்டான் சிவனி கூட. இனி இது போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம சிவங்கும் சின்னும் போயிடுவாங்க. இங்கே ஜேகே சிவனை அப்படியே பார்த்து அப்படியே தூக்கி வச்சு வந்து அழுது கண்ணெல்லாம் அப்படியே லைட்டாகவே இருக்கும். இப்போ போயிட்டு பெட்டில் தான் இப்படி சிவனை படிய வைப்பான். படிய வச்சுட்டு அவனோட கோட்லாம் போட்டிருப்பான அதை கழட்டிட்டு ஷூலாம் இது பண்ணிட்டு இது இப்படி வந்த அப்படின்னு கேட்பான். நீ போறன்னு வந்தேன், நான் போனா நீ என்ன தான் அந்த காட்டு பொண்ணு இருந்தால அதை கல்யாணம் பண்ணி வேண்டியது தானே. அவனால எனக்கு புரியல. புரியல அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான் தெரியுமாடி. என்கிட்டே வந்து எனக்கு வேணும்னா அப்படிங்கும்போது நீ தான் நீ எதுக்கு அப்புறம் ரேசிங் பண்ண அவன் கூட. ஆமாம் போனேன், உன்னை எவனுக்கு விட்டு விட மாட்டேன் அதுக்காண்டி போனேன். அவன் மட்டும் இல்லை எவன் வந்தாலும் எவனும் விட்டு விட மாட்டேன் அப்படிங்கும்போது அப்போ இதுக்கு போகிற இப்போ அது எவனுக்கும் பயப்பட மாட்டேன். ஆனால் ஒரு தருகாமல் அப்படியே வரப்பா சாரி உங்கள் அப்பனை தான் சொன்னேன் மரியாதை பேசுகிறேன் பரவாயில்ல பக்கத்தில் அறியாரு அவனுக்கு ஒரு தலிக்கு தான் என்ன பண்ணுறது லவ் பண்ணிட்டேனே அப்படின் போது இப்போ அப்படி ஆகும்போது உனக்கு உங்கள் அப்பனோட சம்மதத்தோட என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு நான் உங்கள் அப்பனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அதுக்கு தான் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன சொல்லாமல் என்னை விட்டு போகிறல்ல. வேறு என்ன பண்ணுறது, நீ தான் உங்கள் அப்பா பேச்சு கிட்டுக்கிட்டு இருந்தில்ல ஒரு வாரம் என்ன பார்க்காம எப்படி எதிர்ச்சி தெரியுமாரி அப்படிங்கும்போது சாரி ஜங்கு அப்படிங்கும்போது என்ன சாரிலாம் எனக்கு பத்தாது. வேறு என்ன வேறவா ஒரு வாரம் இருந்தி ஆகலை, ஒரு ஃபோன் பண்ணலை, ஒரு மெசேஜ் பண்ணலை. சொல்லப்போனா அப்படி இருந்தேன்டி. அது சாரி சொல்லிட்டேன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இது கரெக்ட் என்ன வேணாலும் பண்ணணும். ஏன்னா ஒரு வாரம் எனக்கு தவிய விட்டேன் அப்படிங்கும்போது சங்கு நான் வந்து சென்னை வந்து போய் பார் இப்போ சொல்கிறேன், நான் உங்கள் அப்பனுக்கு டிசர்வ் ஆனாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் அப்பா நினச்சதோட உன்னை நல்லா பார்த்துப்பேன், அது உங்கள் அப்பனுக்கும் புரிய வைக்கிறேன். சரி நான் எதுக்கு இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு பாயிண்ட்டு வர பார் கொஞ்சம் என்னை அழிய விட்டது டென்ஷன் ஆகுது, அதுக்கு சேர்த்து இனி முடிச்சு விட்டுறணும். சங்கு என்ன சங்கு தோ அந்த காட்டு பூனை அவன் பின்னாடி எப்படி நீ நின்றுருந்தேன் எனக்கு எப்படி தெரியுமா அவன் கூட இருந்துச்சு பார்க்கும்போது அப்படிங்கும்போது அது நான் என்னன்னா உங்கள் அப்பா யாரை காமிச்சாலும் கல்யாணம் பண்ணிடுவேன் சொல்லணுண்டி எனக்கு ஜங்குக்கு தான் வேணும்னு எதுக்கடி சொல்ல அப்படிங்கும்போது அது அவர் ஆதிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படி டையை லூஸ் பண்ணிட்டு அப்படியே ஜிமன் மேலே ஓராகும்போது எதுக்கு இப்படி அழுதுருங்க, உங்ககிட்ட தவிர சொல்லியிருக்கேன் எப்பயுமே அழுகக்கூடாதுன்னு. இந்த சங்கு அவனை விட்டு எந்த சூழ்நிலையும் போக மாட்டான். ஏதோ கோபத்தில் போகலான்னு முடிவு எடுத்துட்டேன், ஆனால் போனால் கூட இருந்திருக்க மாட்டேன், ஏர்போர்ட்டில் கூட பாதியிலே வந்திருப்பேன் அப்படிங்கும்போது எனக்கு தான் தெரியுமே. தெரிஞ்சு தான் அப்படி நின்று இருந்தேன். ஆமாம் எனக்கு தெரியும், என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது போயிருக்கணுண்டி போயிருப்பியாடா அப்படிங்கும்போது போயிருப்பேன், இந்த மூஞ்ச கான்களாடி போயிருப்பேன் அப்படிங்கும்போது இப்போது ஜேக்கியோட அந்த டையை பிடிச்சி இப்படி இழுத்து சங்கு சாரி உண்மையா அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, அப்பாவுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, அன்றைக்கி ஏன் என்கிட்ட சொல்லலை, என்னை தப்பாக பேசினதுனால தான் நீ லேட்டுன்னு அப்படிங்கும்போது எங்கே சொல்ல விட்ட, சாரி எல்லாத்துக்குமே சாரி அப்படிங்கும்போது சரி அப்புறம் சாரிலாம் எனக்கு பத்தாது சங்கு அப்படிங்கும்போது என்ன சங்கு அப்படின்ட்டு கிட்ட வந்துட்டு அப்படியே நெத்தியில் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போதும் ரொம்ப சாரிலாம் கேட்காத சரியா, கஷ்டமாக இருந்துச்சு தான், ஆனால் இந்த மூஞ்சி பார்க்குற வரையும் இப்போது இப்படி கிட்டே இருக்கும்போது எல்லாமே என்னோட கை தூசில் ரீடி என் கூட ரீ உலகத்தை ஜெயிச்சு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன் அப்படிங்கும்போது சார் டைலாக்லாம் நல்லா தான் பேசுகிறீங்க, இப்போ ஆக்ஷன் ஆமாம் அப்படின்ட்டு ஜேகே அப்படி போட்டு ஜிவன் வந்துட்டு ஜேகே மேலே ஒரு ஆகிட்டு என்னை விட்டு போனில உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்ட்டு கிட்ட போய் இப்போ நல்லா சக் பண்ணி நல்லா ஃபைட் பண்ணி விட்டு என்னடி பண்ணுற
என்னை விட்டு போனில்ல பனிஷ்மெண்ட் ஃபார்முக்கு வந்துட்டே அந்த விடுசி இதெல்லாம் நான் உனக்கு பண்ணுண்டி ஏன்னா இப்போ பாரு யார் பண்ணுறான்னு அவ்வளோ கொழுப்பு இந்த 1 வீக் நான் இப்படி விட்டுட்டு போயிடுவேன் அவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன்னு நினச்சல இருடா நீ என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ட்டு ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு ஜெம்முன்னு செய்ய செம்மையாகி பேத்திட்டு செய்வா ஆனால் குழந்தைடி யார் நீ குழந்த என்ன பேச்சு இந்த பீஸ் இருந்து இப்போ இல்லாமல் பண்ணுறல அப்படி சொல்லிட்டு 2 பேரும் என்கிட்ட பீஸாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ க்யூட்டாக தான் ரொமான்ஸு அவ்வளோ செம்மையாக இருக்கும். இப்போது அப்படியே அந்த நைட் போயிட்டு மறுநாள் காலையில் செய்கியே வச்சு டைட்டாக பண்ணிட்டு தூங்கிட்டு இருப்பான். இப்போது அப்படியே நம்ம செய்க்கு கால் வரும். செய்கே அப்படியே சிம்மனை பிடிச்சி இழுத்து இன்னும் டைட்டாக பண்ணிவிட்டு யார் இது அப்படின்ட்டு வந்து இப்படி பார்க்கும்போது சின்னதாக அடிச்சுப்பாங்க. அப்படிங்கும்போது சங்கு கீழே வாங்க சீக்கிரமா கீழேயா இல்லை சீக்கிரம் வா கொஞ்சம் அர்ஜென்ட்டான மேட்ரு எனது நீ வா ஒரு 10 மினிட்ஸில் சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கட் பண்ணினேன். இப்போ ஜிம்மன் தான் அப்படி மெதுவாக இது பண்ணிட்டு யார் அப்படிங்கும்போது அதுவா என்னோட ஃபாதர் இல்லா நம்மளை கூப்பிடுறாங்க கீழே போகணுமா என்ன ஜின்னுமாவா போகணும் ஐயோ மணி ஆயிடுச்சுல நானும் வெயிட்டுக்கு போகணும் அப்பா ஆரம்பிச்சிட்டு அவங்க அப்பா மறானத்தேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைட்டாக அப்புறம் சங்கு கடியும்போது இப்போ அப்படியே என் பேர் ஏஞ்சி கிளம்பிட்டு நம்ம ஜிம்மன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே மிரர் சரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜேகே இப்படியே வந்து பின்னாடி ஜிம்மினை ஹக் பண்ணிட்டு குடிஷி சவ்யூ ரொம்ப மிஸ் பண்ணேன் ஒன் நைட்டில் பார்த்தாதிரி அப்படிங்கும்போது சங்கு அப்படிங்கும்போது இப்போ ஜங்கு இப்படி திரும்பி சங்கு கழுத்தில் அப்படி கையை போட்டு இப்போ ஜங்கு பிடிச்சி இழுத்து கிட்ட இப்போ டைப் வச்சுட்டு என்ன வேணும் அப்படிங்கும்போது அதுவா நீ கோவலாம் படாத அப்பாவை எப்படியும் சமாதானப்படுத்திடு. நான் தான் படுத்துடும் ஆமாம் நீ தான் படுத்தணும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நீ குழிய வினத்தி குழி மார்னிங் அப்படிங்கும்போது என்ன தோ இங்கே அப்படின்ட்டு லிப்பை காமிக்கும்போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு டைட்டாக பண்ணிட்டு சங்கு எவ்வளோ மிஸ் பண்ணு தெரியுமாடா அப்படிங்கும்போது ஐயோ குடிச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை விட அம்மாட்ட ஃபோன் பண்ணி வரலான்னு சொல்லி சங்கு அப்படிங்கும்போது இப்போது சரி வா போகலாம் அப்படின்னு நடக்கும்போது சங்கு சிம்மன் அப்படி பிடிச்சி தூக்குவான். சங்கு நடந்து வரேன் நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் வருவாங்க. சங்குக் சிம்மனை பாதிரி கொஞ்சிக்கிட்டே கீழே வந்துட்டு சங்குக் விடு நான் போகணும் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கும்போது எது அவங்க அப்பா பார்க்க தானே பார்க்கலாம் நான் நீ கூட அப்படி என்ன தான் பண்ணுறாருன்னு நான் இன்றைக்கி நேராக கேட்டேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே கீழே இறங்கிட்டு வரும்போது இப்போது அங்கே பார்த்தா நம்ம ஆரம்பிச்சு ஜூங்கு சின்ன 3 பேரும் நம்ம சின்ன வந்து காஃபி கொடுத்துட்டு ஜூங்கு வந்து அப்படி நின்றுட்டுருக்கோம். இவங்க 3 பேர் 2 பேர் பேசிக்கிட்டு இப்படி கீழே வரது 3 பேரும் பார்ப்பாங்க. ஜூங் தான் எவ்வளோ தைரியமாக மாமனாரா அப்படின்ற பற்றி ஜூங் மைண்ட் வயசு சின்ன சிரிப்பு தாங்க முடியாது. இப்போது அப்படி ஆரம்பம் கண்ணாடி போட்டு அவங்க 2 பேரும் வரது அப்படி பார்க்கும்போது இப்போ ஜங்குக்கு வந்து அப்படிங்கும்போது இங்கே போகிறா அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக்கு பார்க்கும்போது இப்போ ஜிம்மினும் பார்ப்பான் ஆரம்பம் உட்காந்து அப்பா அப்படின்ட்டு ஜங்கு சரி அப்படின்னு சொல்லும்போது ஜங்கு இறங்கும் ஜங்கு அப்படிங்கும்போது போய் இறக்கி விட்டுட்டு அப்பா அப்படின்ட்டு நம்ம ஆரம்பிக்கிட்ட தான் ஓடிடுவான். ஜிம்மன் போயிட்டான். இப்போ இவருக்கு காலிட்டி வந்து உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே நிற்கும்போது இப்போ அப்படியே ஜெட்டு தான் ஜங்கு கிட்டே வந்துட்டு ஜங்கு உன்னோட அக்கல்ரா தெரியுது எதுக்கு இப்போ இந்த காலையே வந்துருக்காரு என்ன அவர் பையனை நைட்டு போல் வச்சுருந்ததுக்கு என்ன போலீஸில் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்லைடா வேறு இதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது போய் அவர்கிட்ட பேசுகிறா நானா என்ன பேசணும் ஃபோன் கூப்பிட்டு அப்படிங்கும்போது வாங்க அப்படிங்கும்போது இப்போ அப்படியே சிரிக்கிறத பார்த்துட்டு என்னது சிரிக்கிறாரு அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அப்படியே இப்போ அப்படியே ஜூங்க அப்படி கூடுவான். ஜூங்க வந்துட்டு என்னடா இந்த ஆள் என்னை பற்றி சிரித்தான் மாமனாரா மரியாதையை பேசா அதில் ஒரு இதுக்கு போய் என்னை பற்றி இழிகிறாரு அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது என்னடா நடிக்குது அப்படின்ட்டு இப்போது நம்ம ஆரம்பிக்கிட்ட தான் சின்ன போய் ஜங்கு உட்கார சொல்லுவான். அவர்கிட்டயா உட்கார அடிக்கும்போது இப்போ சிம்மினை செட்டுக்கிட்ட அது நிற்கும்போது இப்போது ஆரம்பம் ஜங்குக் திரும்பி இப்படி பார்த்துட்டு ஜங்குக் அப்படிங்கும்போது ஜங்குகா சொல்லுங்கள் அங்கிள் ஜங்குக் நான் கிட்ட பேசணும் கொஞ்சம் அப்படிங்கும்போது பேசலாம் அப்படிங்கும்போது நான் உன்னை ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்
உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆக்சுவலி உங்கள் 2 பேருக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு காரணமே நான் தான். என்னை மன்னிச்சது ஜங்கு. என்னது மன்னிப்பா அப்படின்ட்டு இப்போது நம்ம ஜம்முக்கு சிமினையும் அங்கே இருக்க எல்லாரையும் பார்க்கும்போது இப்போது அங்கே ஆரம் வந்து ஆல்ரெடி சின்னகிட்டலாம் பேசி மன்னிப்பெல்லாம் கேட்டு அப்படி இருக்கிறத ஆல்ரெடி சின்னுக்கு தெரியும். இப்போது சின்னதுனால ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. என் பையனு பண்ண மாதிரி அது ஒன்றை தவிர வேறு யாராலையும் அவனை பார்த்துக்க முடியாதுன்னு இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. எப்படியா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ காமிச்சு உன்னை என் பையனுக்கு தகுதி இல்லாதவன் சொன்னேன். ஆனால் நீ மட்டும்தான் என் பையனுக்கு தகுதியானவன் அதே வீடியோ மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்கும்போது வீடியோவா என்ன அப்படின்ற மாதிரி ஜங்கு குளிக்கும் போது இப்போது ஆரம்ப எல்லாத்தையும் சொல்லும் போது சுகா தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போது ஜிமினிக்கு சுகா மேலே ஒரு இது வரும். என்னை மன்னிச்சிருப்பா, எனக்கு நான் அப்படி இருந்ததுனால உன்னை புரிஞ்சுக்கல. இப்போது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கு அப்படிங்கும்போது அங்கே எதுக்கு இப்போ பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க? இல்லை, நான் எங்கெங்கேயோ என் பையனுக்கு உன்னை விட்டுட்டு நான் அவனை ஒரு நல்ல ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண நினச்சேன். ஆனால் உன்னை தவிர அவனுக்கு யாரும் நல்ல லைஃப்பாக கொடுக்க முடியாது தெரிய வரும்போது எனக்கு மன்னிப்பை தவிர வேறு எதுவும் வாயில் வரல. அப்படிங்கும்போது இல்லை, அது எல்லா அப்பாவுக்கும் உள்ள ஒரு கவலை தான் உங்களுக்கும் இருந்திருக்கு. ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கணும், என்னால் உங்கள்கிட்ட பேச முடியல. ஆனால் இப்போ சொல்கிறேன், நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம். உங்களோட பையன் செவனை நான் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் எப்படி அவனை வாழ வைக்கணும், எப்படி இருக்குன்னு நினச்சிக்கணும், அது மாதிரி கண்டிப்பாக அவனை எல்லோரும் முன்னாடி ஹாப்பியாக வச்சுப்பேன். அதை நான் சொல்லிட்டு செய்கிறேன் வரல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ அதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆரம் அப்படியே வந்துட்டு அப்படியே ஜங்கு கப் பண்ணிட்டு சாரி ஜங்கு ரியலி சாரி அப்படிங்கும்போது இருக்கட்டும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எல்லோரும் செம்ம ஹாப்பியாக இருக்கும்போது இப்போ ஓடி வந்து நம்ம ஜிமின் ஆரம் ஹக் பண்ணிட்டு அப்பா அப்படிங்கும்போது சாரிட்டா பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்ல, அப்பாவை மன்னிச்சிடு அப்படிங்கும்போது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுவான். இப்போ அப்படியே இது பண்ணிட்டு இப்போ ஜிம்மன் அப்படியே ஜிம்மனை ஜங்குக்கு பார்ப்பான். இப்போ ஜுங்கு சின்னுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ சின்னவும் ஆரம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லோரும் செம்ம ஹாப்பியாக இப்போது ஜேகே ஜிம்மனுக்கு பிடிச்சி இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இப்படி கையை பிடிச்சிட்டு பேசும்போது ஆரம்புக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜூங் தான் டீ மாமனார் முன்னாடி டீ நம்ம மாமா தானே அப்படின்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக அவங்களோட அந்த இது அவ்வளோ இதாக இருக்கும். நம்ம ஆரம்பம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது சிவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போது சின்னுக்குமே அதே மாதிரி தான் ஜங்குக்கை ஏற்றுக்கிட்டது அவங்கள எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக அதை எல்லோரும் ஹாப்பியாக இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேடா, இதோட நான் ஸ்டோரியை முடிச்சிடுறேன். ஸ்டோரி வந்துட்டு பேச பெருசாகுது. ஆக்சுவலி இதை வந்துட்டு இது மேலே பேசினா ஒன்றும் இது பண்ண முடியாது, சேவ் பண்ண முடியாது. எனிவே நான் ஸ்டோரி இதோட முடிச்சிடுறேன். ஸ்டோரியை சொதப்பியிருந்தால் நான் மன்னிச்சிடுங்க. 2 பார்ட்லேயும் முடிக்கணும். கதையை ஏன் தான் மோனா பட்டுக்கொண்டு வந்தேன்னு தெரில. எனிவே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, அதெல்லாம் நான் மன்னிச்சுக்கோங்க. சீக்கிரமாக இது பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் போடுறேன். பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் நல்லா இருந்துச்சுல, கண்டிப்பாக அந்த பார்ட் 2 போடுறேன். ஓகே, ஓகேடா, ஸ்டோரி எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைனா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, எனிவே உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்குறேன்டா. பைடா ஆர்மீஸ்.